கப்பல்ல போட்டாரு. இத கேள்விப்பட்டார். யார் மன்னிச்சாங்களோ அவரு கேள்விப்பட்டு என்ன செஞ்சாரு, இவரை கூப்பிட்டு, வா நீ கடனை திருப்பி எனக்கு செலுத்தணும், உன்னை எவ்வளவு கடனை மன்னிச்சனோ அவ்வளவு கடனை நீ திருப்பி செலுத்தணும். அதோட அவனுடைய மன்னிப்பு வந்து ரத்தாச்சு. அவனை உபாதிக்காரர் இடத்துல ஒப்பு கொடுத்தார். வாதிக்கிறவர்களிடம் ஒப்பு கொடுத்தார். मत्ती 18:23 जब हम देखते हैं वहाँ पर लिखा गया है कि एक अधिकार जो है वो एक व्यक्ति के 10,000 का जो कर्जा था उसे वो क्षमा करता है, और ये व्यक्ति जिसको क्षमा किया जाता है वो दूसरे व्यक्ति को जाकर क्या करता है, जो उसके लिए केवल 100 रुपए का 100 दिनार का जो है कर्जदार था, उसके गला पकड़कर उसे मांगता है कि तू अपना जो भी कर्ज है तू उसे लौटा दे। जब ये अधिकारी को पता चलता है कि ये मनुष्य ने ऐसा किया है तो वो उसको वापस बुलाकर कहता है कि जो भी मैंने तुझे वो 10,000 जो तुझे क्षमा किया था वो तू मुझे वापस दे, और जो उसके लिए जो क्षमा किया गया था वो रद्द कर दिया गया। இவனுக்கு எவ்வளவு தெரியுமா? 16,000 தாலந்து. அப்படின்னா கோடிக்கணக்கில் இவனுக்கு மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனா 100 வெள்ளி பணம் வெறும் 3,000 ரூபாய் அதை மன்னிக்க மாட்டேன். और इसको जो है 10,000 जो है तोड़े, मतलब ये करोड़ों जो है करोड़ों जो था उसके लिए क्षमा किया गया, लेकिन इसके लिए केवल जो चांदी जैसे कि बहुत कम रुपए जो थे वो भी उसे क्षमा नहीं कर पाया। அதே மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 32, 33, 34, 35 இந்த 4 வசனம் முக்கியமா நீங்க வாசிக்கணும். मत्ती 18 में 32, 23, 34 जो है यहाँ आपको मुख्य रीति से आपको पढ़ना है। அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் இந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீ உடன் வேலைக்காரனுக்கு வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடமையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்ப்பு வாதிக்கிறவனுக்கு அவனை ஒப்புக் கொடுத்தான். 35 படிச்சீங்களா? நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனார், என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இப்படியே செய்வார். எப்படி செய்வார்? உனக்கு கடனை மன்னிக்க மாட்டாரு, உனக்கு மன்னிப்பு ரத்து செய்யப்படும். என்ன செய்யப்படும்? உன் மன்னிப்பு உனக்கு ரத்து செய்யப்படும். அதனால நீ என்ன செய்யணும்? நான் இறங்கினது போல, நான் உன்னை மன்னிச்சது போல நீ பிறரை मन्निके वेंडुम तुम्हारे लिए ऐसा ही करेगा जो स्वर्ग में है। अगर तुम क्षमा नहीं करोगे तो वो भी तुम्हारे लिए क्षमा नहीं करेगा। அடுத்தது படிங்க. லூக்கா 6:37 படிங்க. लूका 6:37 அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஒருத்தரை மன்னிக்கும் போது நம்மளும் என்ன செய்யறோம்? விடுதலை பண்ணப்படுறோம். எப்படின்னு கேளுங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த போலீஸ்காரங்களை பார்த்துருப்பீங்களா? அவங்க குற்றவாளிய ஒரு கையில விலங்கு போடும்போது அவங்க கையில விலங்கு போட்டுருவாங்க. பாத்துருக்கீங்களா? எதுக்கு போடுறாங்க? அப்படிதானே? ஆனா அந்த 2 பேரும் விடுதலை ஆகணும்னா என்ன செய்யணும்? இவரு முதல்ல அந்த விலங்க உடைக்கணும், கலட்டணும், எதையாவது செய்யணும். அப்பதான் அவங்க என்ன செய்ய முடியும்? விடுதலை ஆக முடியும். அதனால இவர் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களை மன்னிக்கும் போது நாமளும் அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். சமாதானம் உண்டாகுது. இதுதான் அதுதான் விடுதலை பண்ணுவீங்கன்னா விடுதலை ஆகுது. நீங்களும் விடுதலை. அப்ப 2 பேருக்கு இதுல வந்து நன்மை பயக்குது. இல்ல நீங்க மன்னிக்கலன்னா உங்க எதிராளிக்கும் மன்னிப்பு கிடைக்காது, உங்களுக்கும் விடுதலை கிடைக்காது, உங்க எதிராளிக்கும் விடுதலை கிடைக்காது. அதனாலதான் விடுதலை பண்ணுங்க, விடுதலை क्षमा करो तो तुम्हारे लिए क्षमा किया जाएगा करके कहा गया है। इसलिए जब अगर इसका एक उदाहरण ये है कि जब हम देखते हैं पुलिस वाले जो है अगर किसी चोर को पकड़ते हैं, जब हथकड़ियां बांधते हैं तो अपने हाथ में भी वो हथकड़ियां बांधते हैं
वो इसलिए ताकि वो भाग न जाए। जब अगर उन्हें जो है अगर छुटकारा पाना है तो उनको भी अपना हथकड़ी निकालना होगा। इसलिए जैसे परमपिता कहते हैं कि तुम भी क्षमा करो ताकि तुम्हारे लिए भी क्षमा किया जाए। அடுத்து இன்னும் மத்தேயு 18ஆம் அதிகாரம் मत्ती 21-22 21। ஆகிலும் தனக்குள்ள तब पतरस के पास आकर उससे कहा, है प्रभु, यदि मेरा भाई अपराध करता रहे तो मैं कितनी बार उसे क्षमा करूं? इस क्या 7 बार तक? यीशु ने उससे कहा, मैं तुझसे यह नहीं कहता कि 7 बार तक, वरन 7 बार के 70 गुणे तक। ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தார். நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அது என்ன சொல்றாருன்னா 7 தரம் மட்டும் இல்ல 770 தரம். அதாவது நீ 7 நான் 7 நான் பெருக்கி பார்த்தேன் 490 வந்துச்சு. அப்ப 490 முறை தான் வடிக்க சொல்லியிருக்காரா அப்படின்னு திரும்ப நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் சொல்றாரு 7 போட்டுட்டே போ. மன்னிக்க அன்லிமிட்டட், நீ எவ்வளவு வேணா மன்னிச்சுட்டே இரு. மன்னிச்சுக்கிட்டே இரு. இவ்வளவுதான் வரையறை கிடையாது. ஏன்னா கிறிஸ்து நம்மளை எப்படி மன்னிச்சா தெரியுமா? நாம் பாவிகளா இருக்கையில் அவர் மன்னித்தார். அவர் மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். அதான் அவர் ஜெபத்துல சொல்றாரு, உங்க கடனாளிக்கு நீங்க மன்னிக்கிறது போல எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை மன்னிக்கும் அப்படின்னு நாமளே போய் நாமளே போய் மன்னிப்பு கேட்க சொல்றாரு. அவர் ஜெபத்துக்கு அது கொடுக்கும் போது அந்த மன்னிப்பு ஏன் சொன்னாரு? ஜெபத்துக்கு மன்னிப்பு ரொம்ப அவசியம். இல்லைன்னா உங்க ஜெபம் கேட்கப்பட்டுட்டே இல்லை. ஜெபத்தை நிறுத்துங்க. வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணாங்க. முதல்ல உங்களுக்கு யார் பேருக்கு குறை இருக்கா உடனே போய் மன்னிப்பு கேட்டுருவாங்க. அதுக்கு பிறகு ஜெபத்தை அப்போதான் உங்க ஜெபம் கேட்கப்படும்। 7 गुना जो है, जब 7 गुना जो है प्रभु कहते हैं कि 7 बार जो है 7 बार 70 बार जो है क्षमा करते रहना है। अगर उसको गुना करें तो वो 490 आता है, लेकिन उसका अर्थ ये नहीं है। वो ये कहते हैं कि 7 गुना से 7 गुना से 7 गुना हमेशा जो है उसका बहुगुणित करके हमें क्षमा करते रहना है। अनगिनत समय हमें क्षमा करते रहना है। இன்னைக்கு நிறைய உபவாச கூட்டங்கள் நடக்குது, முழு இரவு ஜெபங்கள் நடக்குது, கோடிக்கணக்கான பண செலவழிச்சுக்கு இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கிறாங்க। ஆனாலும் ஏன் எழுப்புதல் இல்ல தேசத்துல? சொல்லுங்க பாப்போம்। बहुत सारे प्रार्थनाएं हो रही हैं, क्योंकि क्यों, लेकिन फिर भी क्यों जो है उद्धार नहीं हो रहा है? क्योंकि जो है क्षमा करने का होता तो नहीं है। ஏன் தெரியுமா? மன்னியாமை சபையிலும் சபை விசுவாசிகளுக்கு இடையிலும் இருக்கிற கசப்பு வேரோடு புடுங்கப்பட வேண்டும்। அப்பதான் சபை வளரும், தேசத்துல எழுப்புதல்। कलीसिया में कलीसिया के लोगों में जो जो कड़वाहट है वो निकलना चाहिए, तभी जो है हमारा कलीसिया जो है देश में बढ़ेगा। ஆமா, அதனால நம்ம மன்னிக்கிறது நம்ம யார் போய் முதல்ல மன்னிப்பு கேட்கறது? हम क्यों पहले जाके क्षमा मांगे? நான் பேசாம இருந்தேன், அவதானே பேசல அப்படின்னே நம்ம சொல்லிட்டு இருக்கோம்। ऐसा ही हम बोलते हैं कि मैंने थोड़ी ना बात किया, हमने की था। சிறிய லட்சியங்கள் உடையவர்கள், சிறிய மனம் படைத்தவர்கள் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள்। பெரிய லட்சியங்கள் உடையவர்கள் அவர்கள் மன்னிப்பதன் மூலம் பெரியவர்களாய் நடந்து கொள்வார்கள்। छोटे सोच वाले जो होते हैं, वो छोटे सीधे सोचकर जो है छोटा दिल रखते हैं और क्षमा नहीं करते हैं। जो बड़ी सोच रखते हैं वो बड़ा हृदय रख के सभी निदानिकरण सिरिय मनवा பெரிய मनवा आपकी जांचना है कि आपका हृदय छोटा है या बड़ा है। அடுத்தது யாரு முதலில் போய் இறங்கி போகுது மன்னிப்பு கேட்க? யாரு போறது அப்படின்னு ஒரு மருமகள் என்கிட்ட இப்படியா கேட்டாங்க। என்ன கேட்டாங்க தெரியுமா? மகளுக்கும் தாய்க்கும், மகனுக்கும் தந்தைக்கும், மாமியாருக்கும் மருமகளுக்கும் நான் பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று பைபிள் வசனம் சொல்லுது இல்லையா அப்படின்னாங்க। அப்ப அதனாலதான் நான் என் மாமியார்கிட்ட பேசுறேன்। அப்ப நான் சொன்னேன், சகோதரிய அது சுவிசேஷத்தின் நிமித்தம் உள்ள பிரிவினையை தான் சொன்னாரே தவிர உங்க சுய கௌரவத்தின் நிமித்தம் வருகிறத சொல்லல அப்படின்னு நான் சொன்னேன்। சொல்லுங்க, இப்படிதான் தவறா வசனங்களை புரிஞ்சுக்கிட்டு எதையாவது பண்றாங்க, மன்னிக்கிறது மட்டும் அவங்களால முடியல।
एक जो बहू थी वो मेरे पास आकर मुझसे ये कहने लगी कि पवित्र में देश मसीह ने कहा था कि मैं बाप और बेटे के बीच में और सास और बहू के बीच में जो है एक अंतर बनाने के लिए आया हूँ, तो इसीलिए मैं जो है अपनी सास के साथ में लड़ाई करती हूँ। मैंने उससे ये कहा कि जो वहाँ पर लिखा गया है वो आत्मिक रूप से लिखा गया है, तुम्हारे शारीरिक रूप के जो झगड़े हैं उसके बारे में नहीं लिखा गया है। அல்லேலூயா. இன்னும் ஒண்ணே கடைசியா உங்களுக்கு சொல்றேன், நடைமுறைப்படுத்துவோம். நாம் எதை நடைமுறைப்படுத்த போறோம்? இன்று நாம் யாருடன் பேசாம இருந்தாலும், உங்க சொந்த உறவினர்களா இருந்தாலும் என்னே போய் அவங்க ஆனா மன்னிக்கிறது லேசான காரியம் கிடையாது. கண்கள் எல்லாம் குளமாகும், கண்ணீர் மேல்வாயோட நாவு ஒட்டிக்கொள்ளும், வார்த்தை வெளியில வராது, அழுக வரும். ஆனா என்ன செய்ய? மன்னிக்கணும். மன்னிக்கலன்னா நம் தேவனோட இணைக்க முடியாது. மன்னிப்புள்ள இருதயமே என்ன செய்யும்? ஆனா போன உடனே என்ன செய்யுங்க தெரியுமா? கட்டி பிடிச்சு आज जिनके साथ भी आप बात नहीं करते हैं, आज घर जाइए, उनसे क्षमा मांगिए, उनसे बात कीजिए, गले लगाइए। உறவினருக்கு சொல்லுறீங்க, மற்ற रिश्तेदारों की बात कर रही हूँ, किसी और की नहीं। உறவினருக்கு சொல்லுங்க. மன்னிப்பு கேளு. क्षमा मांगिए। அடுத்து இன்னும் ஒரே ஒரு காரியம், நம்ம இந்த காணிக்கையை பத்தி நான் சொல்லணும். ஏன்னா மத்தேயு 5:23-24 படிங்க. நீங்க அதை படிச்சீங்கன்னா मत्ती 5:24 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்து மத்தேயு 5:23 तो अपनी भेंट वही वेदी के सामने छोड़ दे और जाकर पहले अपने भाई से मेल मिलाप कर। ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேர் உன் சகோதரன் குறைவு உண்டென்று அங்கே நினைவுவாயில் அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரன் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. என்ன சொல்றாரு? காணிக்கை என்பது நம்மிடத்தில் உள்ளதை கொடுக்கிறது, ஆனா ஜெபம் என்பது நம்மையே கொடுக்கிறது. भेंट जो है वो हमारे पास जो है उसे देना है, और जो प्रार्थना जो है अपने आप को देना होता है। என்ன சொல்றாரு? முதல்ல உன் காணிக்கையை வச்சுட்டு நீ போய் உன் சகோதரன்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து எனக்கு காணிக்கை கொடு. அப்ப உன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காரு. ஏன்னா நீ சகோதரனோட ஒப்புரவாதவருடைய காணிக்கைய கர்த்தரை ஏற்றுக்கொள்வது, காணிக்கையை ஏற்றுக்கொள்வதில் உன்னையும் ஏற்றுக்கொள்வது. कहते हैं कि अपना जो भेंट है उसे वेदी पर ही रख कर जाकर अपने भाई से मेल मिलाप कर, क्योंकि जब तक तू उससे मेल मिलाप नहीं करेगा तो तेरा जो भेंट है वो अंगीकार नहीं होगा। अगर भेंट अंगीकार नहीं होता है, इसका अर्थ है कि हमें भी वो अंगीकार नहीं करेंगे। நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மன்னிப்பு ரொம்ப அவசியம். மன்னிப்பு இருந்தாதான் அங்க மனங்கள் இணைய முடியும், ஒரு மனம் உண்டாகும், ஜெபத்துல வல்லமை வரும், தேவனோட ஒரு ஐக்கியம் வரும். जो अगर क्षमा करेंगे तो ही वो प्रार्थना में जो है एकता हो सकता है और प्रभु के साथ हम एक होते हैं। நாம் பிறரை மன்னிக்காவிட்டால் தேவனோடு இணைந்து செயல்பட முடியாது, தேவனோடு நல்ல ஐக்கியம் உண்டாகாது. அப்ப யார் முதல்ல போய் மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு நினைச்சீங்க? யார் வல்லமையா வாழணும்னு நினைக்கிறீங்க, தேவனோடு நல்ல உறவுல இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க போ. अगर हमें प्रभु के साथ एक मिनट से रहना है, கமெண்ட் சொல்லுங்க. आमीन। हालेलुया. हालेलुया। மன்னிப்பு குறித்து அருமையா பேசினாங்க. क्षमा के बारे में बहुत अच्छी रीति से उन्होंने बात किया। हालेलुया. हालेलुया। கர்த்தர் நல்ல அருமையான வார்த்தைகளை சகோதரி மூலமா கொடுத்தாங்க. अध्ययन के जरिए प्रभु ने अच्छे वाक्य दिए। மன்னிப்புங்கிறது மிக முக்கியமானது. और क्षमा जो है वो बहुत ही महत्वपूर्ण है। हालेलुया. ஆண்டவர் இயேசு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மட்டும் மன்னிக்கல. और प्रभु यीशु मसीह ने जिन्हें उन्होंने क्रूस पर चढ़ाया था, उन्हीं को क्षमा नहीं किया। அவருக்கு எதிரா பேசினவங்க, எதிரா நடந்தவங்க, ஏளனப்படுத்தினவங்க, தலையில குட்டினவங்க, தாடி பிடிச்சிருந்தவங்க எல்லாரையும் மனதாக மன்னித்தாங்க. और जिन्होंने उनके विरुद्ध बात किया, जिन्होंने उन्हें मारा, उन्होंने उनको निंदा किया, सभी को उन्होंने क्षमा किया। हालेलुया. आमेन. நல்ல அருமையா இன்னைக்கு சகோதரி வெண்ணிலா சிஸ்டருக்காக சோத்திரம். ஆமென். நல்ல பிராக்டிகலா நல்லா அழகா கொண்டு போனாங்க. வாழ்க்கையில நம்ம எப்படி நடைமுறைப்படுத்துறது, कैसे हम अपनी जिंदगी में इस चाल चलन में उसको हम ஆண்டவர் நமக்கு எப்படி மன்னித்தார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? மத்தேயு 6:14 அதுதான் சொல்றாரு.
நீங்கள் ஒருத்தர் மன்னிங்கள், அப்போது நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. कैसे प्रभु ने बताया कि अगर तुम क्षमा करो और फिर तुम्हारे लिए भी क्षमा की जाएगी. ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் எப்படி? பிதாவே இவர்கள் மன்னியும். प्रभु का वाक्य के साथ आप प्रभु इन्हें क्षमा कीजिए. இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ये नहीं जानते कि ये क्या कर रहे हैं. அல்லேலூயா. அருமையான வார்த்தைகள்லாம் நல்லா காட்டினாங்க. ஆமென். बहुत सारे अच्छे वाक्य उन्होंने कहा. प्रभु आशीर्वदिப்பாராக. இன்னும் வசன ஆழத்துக்குள் அழைத்து செல்வாராக. और जो है वचन की गहराइयों में प्रभु आपको ले. அந்த ஆவியானவர் தான் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். और पवित्र आत्मा ही वो आपको वो सारे अद्भुत कार्य को दिखाया है. ஆமென். நம்மளும் ஒரு மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम एक ஆமென். दूसरे ஒரு को சூப்பரா கடைசில ஒன்று சூப்பரானு சொல்லிட்டு போனாங்க. आखिर में யாருக்கு நல்ல அழகா வல்லமையா வாழ்ந்துருக்க முடியும் அவங்க மாதிரி பண்ணீங்க. அல்லேலூயா. जो सामर्थ रीति से जिंदगी जीना चाहते हैं वो पहले क्षमा कीजिए. ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர். प्रभु भला है. ஆண்டவர் நம்முடைய சபையில அசைவாடி கொண்டிருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? कलीसिया में मंडरा रहे हैं. அல்லேலூயா. சின்ன கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் பெருக்கத்தை தருவார். और छोटा भीड़ रहे तो भी प्रभु बरकत को देंगे. அல்லேலூயா. இப்ப இரண்டாவது வார்த்தையாக அருமையான மக்கள் நான்சி அவர்கள் வருகிறார்கள். और दूसरा वचन காரியங்களை தட்டி வரவேற்போம். आंखों को बंद कर सर्वत्र पाकर இந்த பாவியாகிலும் தள்ளமாட்டேன் என்றீரார். துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பார் ரட்சிப்பார். துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பார் ரட்சிப்பார். ஆண்டவர் சிலுவையில் சொன்ன இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு தொலைபேசியில். எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். क्रूस में जो दूसरा वाक्य कहा था कि आज तो मेरे साथ स्वर्ग राज्य में होगा. कितना बड़ा पापी हो तो भी प्रभु क्षमा करने के लिए समर्थ है. இந்த வார்த்தை நம்ம இன்னைக்கு தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. प्रभु हमसे बात करें. எந்த ஒரு மனிதனுடைய சத்தமும் நம்மளுக்கு கேட்க அப்படி அதுபடிக்கு ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்தலாம். किसी मनुष्य का वाक्य ना सुनते हुए प्रभु का वाक्य हमें सुनने के लिए प्रभु सामने करें. இன்றைக்கு நமக்கு கொடுத்த இரண்டாவது வார்த்தை, ஆண்டவர் சிலுவையில் இரண்டாவது வார்த்தையா பேசின வார்த்தை வந்து, இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். प्रभु जी ने क्रूस पे दूसरा वाक्य जो प्रभु ने कहा था कि आज तो मेरे साथ स्वर्ग राज्य में रहेगा. அது எதை குறிக்கிறதுனா ரட்சிப்பை குறிக்கிறது. वो किसे कहता है? वो उद्धार को दर्शाता है. முதலாவது மன்னிப்பு, पहला क्षमा, இரண்டாவது இப்போ வந்து ரட்சிப்பு. दूसरा उद्धार. அந்த நேரத்துல ஆண்டவருடைய நிறைய அவருடைய சட்டையா இருக்கட்டும் கிழிக்கிறாங்க, அவரை நிறைய நிந்து செய்கிறாங்க. நீ ஆண்டவருடைய யூதனுடைய ஆண்டவராக இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு மேல போர்டு எழுதி ஒட்டுறாங்க. நீ உண்மையில ஆண்டவரா இருந்தா உங்க நீயே காப்பாத்திக்கோன்னு சொல்லி நிறைய ஏளனம் பண்ணி பேசுறாங்க. அந்த இடத்துலயே கூட ஆண்டவர் வந்து தன்னுடைய பெருந்தன்மையை காட்டி, பிதாவே உங்களை மன்னியும், தாங்கள் செய்கிற என்ன இதுன்னு அறியாது இருக்கிறான்னு சொல்றாரு. और समय में भी बहुत सारे निंदा करते हैं लोग, उनके कपड़ों को फाड़ते हैं, उनके ऊपर तू यहूदियों का राजा है ऐसा करके लिखकर उसके क्रूस के ऊपर डालते हैं. बहुत निंदा के कार्य कहने के बाद भी जो है यीशु मसीह कहते हैं कि इन्हें क्षमा करो. மத்திய 27:44 எழுதியிருக்குது, ரெண்டு கல்லர்களும் அவரை நிந்தித்தார்கள் எழுதியிருக்கிறது. मत्ती 27 में लिखा गया है कि दोनों जो चोर थे दोनों ने उनकी निंदा की. அப்போ அடுத்த ஒரு கல்லறை எப்படி மனம் திரும்பினா? तो वो एक जो चोर था वो कैसे मन फिराया? ஆண்டவருடைய முதல் வார்த்தையை கேட்டுதான் அந்த இரண்டாவது ஒரு கல்லன் வந்து மனம் திரும்புகிறான். और प्रभु का ये वाक्य जो पहला वाक्य है उसे सुनकर ही ये जो दूसरा चोर है मन फिराता है. அவர் அந்த இரண்டாவது கல்லன், நம்ம அவரை கல்லன் சொல்றோம், ஆனா ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பார்த்து பரதேசம், இன்றைக்கு நீ என்னோட பரதேசியில் இருப்பாய், பரதேசத்தில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு.
और हम जो है उसे चोर चोर करके कहते हैं, लेकिन प्रभु उसको देखकर कहते हैं कि तू आज मेरे साथ स्वर्ग राज्य में रहेगा। பரதேசம் யாரு கிடைக்கிறோம்? தேவனுக்குள்ள மரித்தவங்களுக்கு தான் பரதேசம் கிடைக்கும். इस स्वर्ग राज्य किसे मिलता है? जो प्रभु मसीह में मरते हैं, केवल उन्हीं को ये स्वर्ग राज्य मिलता है। கடைசி நேரத்துல கூட அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ள நடந்தனால ஆண்டவர் அவருக்கு பரதேசம் கொடுக்கிறார். और आखिर समय में भी वो प्रभु को अपना स्वीकार करके जो है इसके लिए उन्हें वो स्वर्ग राज मिलता है। அதான் வசனம் சொல்லுகிறது, முந்தினோர்கள் பிந்தினோருமாய் பிந்தினோர்கள் முந்தினோருமாய் ஆவார்கள் என்று சொல்கிறது. और इसीलिए पवित्र शास्त्र कहता है कि जो आगे थे वो पीछे होंगे और जो पिछले थे वो आगे होंगे। அந்த கல்வன் மூன்று அறிக்கை பண்றான். वो जो चोर है वो 3 कार्यों को बताता है। முதலாம் அறிக்கை பாவம் அறிக்கை செய்கிறான். पहला जो है वो अपने पाप का अंगीकार करता है। லூக்கா 23:40-41 நம்ம படிப்போம். யாராவது மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டமா இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை அணிந்து கொண்டு. அப்ப முதலாவது அவன் உணர்றான், நான் தப்பு பண்ணிருக்கேன், அதனால எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு தப்பு பண்ணாத ஒருத்தர் இந்த இடத்துல நிந்திக்கப்படுகிறாருன்னு சொல்றான். पहला जो है वो ये समझता है कि मैंने गलती की है इसीलिए मैं ये सजा भुगत रहा हूँ। लेकिन एक व्यक्ति ऐसा है जिसने कोई गलती नहीं की है लेकिन फिर भी वो ये सजा भुगत रहा है। அவன் ஃபர்ஸ்ட் உணர்றான், நான் பாவம் பண்ணிருக்கேன், நான் பண்ணது தப்பு அப்படின்னு உணர்றான். वो समझता है कि उसने पाप किया है और जो उसने किया है वो गलत है। நீதிமொழிகள் 28:13 எழுதியிருக்குது, பாவம் செய்கிறவன் தனது பாவங்களை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான், அதை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். और नीति वचन में कहा गया है कि जो पापों को छिपाता है वो जिंदगी नहीं पाता, लेकिन जो उसे अंगीकार करके उसे समर्पित करता है वो नित्य जीवन पाएगा। அவன் பண்ற இரண்டாவது அறிக்கை என்னன்னா, பரமனை அவன் அறிக்கை செய்கிறான். और दूसरा अंगीकार जो वो करता है वो पिता को वो अंगीकार करता है। லூக்கா 23:42 நீங்க படிச்சீங்கன்னா 42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். ஆண்டவரே அவன் சொல்ற நிலைமை இல்ல. அப்போ ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டான், ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டான் தான் அர்த்தம். அது जब वो कहता है कि यह यीशु, ऐसा जब वो कहता है इसका मतलब ये है कि उसने जो परम पिता है, जो स्वर्ग पिता है, उनको ही वो स्वीकार कर लेता है। அப்போ அந்த இடத்துல அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டறதுனால அவன் ரட்சிப்பு பெறுகிறான். और क्योंकि वो प्रभु को स्वीकार करता है इसीलिए वो वहाँ पर उद्धार पाता है। யோவான்ல எழுதியிருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். और जो यूहन्ना में लिखा गया है कि जो उन पर विश्वास करते हैं वो जो है वो कष्ट में नहीं जाएंगे। அந்த இடத்துல அவன் அறிக்கை செய்கிறான், இவர் தான் ஆண்டவர்னு சொல்லிட்டு, அதனால அவன் ரட்சிக்கப்படுறான். उस जगह पर वो अंगीकार करता है कि यही प्रभु है इसीलिए उद्धार पाता है। மூன்றாவது அறிக்கை என்னன்னா, பரம வாழ்க்கை அறிக்கை. और तीसरा अंगीकार वो क्या करता है कि नित्य जीवन का अंगीकार करता है। அதே லூக்கா 23:42 நம்ம படிச்சு பார்த்தோம்னா, உம்முடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தருளும். और वही लूका 23:42 में हम देखते हैं कि वो कहता है कि तेरे राज्य में तू मुझे स्मरण करना। அது நம்ம எவ்வளவு ஹம்பலான ஒரு டோன்ல அவன் சொல்றான், உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்ன ரட்சிப்புகளா நடத்துங்க, இல்லைன்னா என்ன எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம என்ன கொஞ்சம் நினைச்சிடலும் அப்படின்னு சொல்றான். वो कितने नम्रता से कहता है कि ये नहीं कि आप अपने राज्य में जाओ तो मुझे मेरे लिए ये करो, मेरे लिए वो करो। ये कहता है कि आप जब अपने राज्य में जाओगे तो मुझे स्मरण करो। அப்போ இன்றைக்கு என்னுடனே நீ பரதேசில் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். तब प्रभु उसको देखकर कहता है कि आज तुम मेरे साथ स्वर्गलोक में। இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சுவிசேஷம் சொல்றதுலயோட பெருசு நம்ம செயல்ல ஆண்டவர் என்ன காமிச்சாரு. அவன்கிட்ட போய் நீ பாவி, நீ தப்பு பண்ணிருக்கான்னு ஆண்டவர் போய் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லல. ஆண்டவருடைய கிரியை அவர் பாக்குறான். அவன் நிந்திக்கிறவனா இருந்தா அதுக்கப்புறம் மனம் திரும்பி ஆண்டவரே நீ நினைத்திருவேன்னு சொல்றான். इसमें से हम क्या देखते हैं कि जैसे समाचार हम प्रचार करते हैं उससे अभी ये होता है कि हम उसे अपने जिंदगी में कार्य के रूप में हम उसे दिखाए। जो प्रभु जो उसने पहले निंदा किया लेकिन उसके बाद जो है उसने प्रभु से जो कहा कि मैं प्रभु मुझे स्मरण कीजिए। ஒரு நடந்த சம்பவம் மட்டும் நான் ஒரு வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். एक ऐसा घटना जो सही में हुआ था मैं आपसे बात करना चाहती हूँ। பில்லி கிரஹாம் என்ற ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட் இருந்தார்.
और बिली ग्राहम नाम के एक बहुत बड़े सुसमाचारक थे। அவர் வந்து 1959 1959 ஆஸ்திரேலியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருப்பார்। 1959 में वो ऑस्ट्रेलिया में जो है प्रचार करने के लिए गए। அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா எல்லாரும் ஆண்டவருடைய அன்பு அறியணும், அதனால எல்லா இடத்துலயும் நான் ஊழியத்தை ஆண்டவரை பத்தி சொல்லுவேன்। और उनका एक ऐसा अच्छा था कि हर एक लोग प्रभु के प्यार को जाने, तो इसलिए वो हर एक जगह पर जाके प्रचार करना चाहते थे। அன்றைக்கு மெசேஜ் வந்து அன்பு, और उस दिन का प्रचार था प्रेम। அந்த மெசேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எப்பவும் ஆல்டர் கால் கொடுப்பார்। और प्रचार सब होने के बाद उन लोगों को जो है समर्पित करने के लिए आगे बुलाया। அப்போ ஒரு மனிதன் வந்து அவர் கையில பை இருக்கு, ஒரு சைடுல ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, இந்த பையை கொடுத்துட்டு இத பிடிச்சுக்கோங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாவம்னாலும் மன்னிப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காரு। और उनके हाथ में एक बैग था और उन्होंने इस पासवान के हाथ में दिया, और जो पास में खड़े थे और उनको कहा कि क्या उनके हाथ में देकर उस बैग को उन्होंने पूछा कि क्या प्रभु कितना भी बड़ा पाप हो तो क्या वो क्षमा करेंगे? ஆமாண்டு அவர் மன்னிப்பாரு, நீங்க வந்து விசுவாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் அனுப்பி வச்சிருக்காரு। அவர் பில்லி கிராம்கிட்ட போய் பிரேயர் பண்ணிருக்காரு। तो उन्होंने कहा कि हाँ हाँ प्रभु तो सारे पापों को क्षमा करते हैं, कितना बड़ा पाप भी हो। तो उन्होंने ये बात करके उन्हें बिली ग्राहम उनके पास भेजा प्रार्थना करने के அந்த लिए। பையை திறந்து அந்த ஊழியக்காரர் பார்க்கும்போது அதுல நிறைய கன்ஸ், வெடி மருந்து, பாம்பு எல்லாம் வச்சிருக்காரு அந்த பையில। और वो बैग को जब खोल कर देखा तो उसके अंदर जो है गन और बहुत सारे जो बंदूक, ये वो सारे बारूद और वो सारी चीजें रखी हुई அதுக்கப்புறம் थी। அந்த பையை வாங்கிட்டு போயிட்டாரு। அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது அவர் பெரிய கிரிமினல் அப்படின்னு தெரிய வருது। और जो बैग लेकर गए उसके बाद में जब पता चला कि वो बहुत बड़ा जो है एक क्रिमिनल था। அந்த இடத்துக்கு அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு அவர் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறதுக்கு உதவியா இருக்கிறாரு பில்லி கிராம்। और वो जिस जगह पर वो क्यों आए थे ये नहीं पता, लेकिन उस जगह पर जो है प्रभु के प्यार को जानने के लिए बिली ग्राहम वो एक அடுத்த மீட்டிங்ல 9 நண்பர்களை கூட்டு வந்து ரட்சிப்புக்காக அந்த சகோதரர் நடத்திருக்கிறார்। और उसके अगले मीटिंग में अपने 9 दोस्तों को लेकर आकर प्रभु के अंदर उद्धार में लेकर आए वो। நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை ஃபர்ஸ்ட் நம்ம அதை வெளிப்படுத்தும், பிரச்சாரத்தோட பெருசு ஆண்டவருடைய கிரியையெல்லாம் நம்ம வெளிப்படுத்தும் போது அந்த மனம் திரும்பி அந்த எப்படி அந்த கல்வன் மனம் திரும்பினானோ, எப்படி இந்த மனிதன் மனம் திரும்பினானோ, அதே மாதிரிதான் நம்மளும் மனம் திரும்பணும் ஆண்டவருடைய அன்பை பார்த்து தானே। அதே மாதிரி நம்ம ஆண்டவருடைய அன்பை இது பண்ணுவோம், அடுத்தவங்களை பத்தி நம்ம நீ வந்து பாவி, நீ லாயக்கு இல்ல அப்படின்னு சொல்றதுனால ஒன்னும் ஆக போறது கிடையாது। சோ நம்ம ஆண்டவருடைய அன்பை மட்டும் நம்ம காமிக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்। प्रचार से भी अधिक ये होता है कि हम जो प्रभु के बोले हुए कार्य को अपने जीवन में व्यक्तिगत रूप से लोगों को दिखाए, और तब जो है उनका हृदय परिवर्तित होंगे। हालेलुया। கிரியைகளை வெளிப்படுத்தணும், அப்படிதானே? हमारे कार्यों को हमें दिखाना है। ஹல்லேலூயா। हालेलुया। ஒருத்தருடைய நாம் இப்போ நன்மை செலுத்துறாங்க, அதான் கிரியைகளை வெளிப்படுத்தணும், அப்பதான் பிள்ளைக்கு உணர முடியும், என் பிள்ளைக்கான எல்லாருமே अगर मैं प्रेम दिखाना चाहता हूँ तो मुझे उसे कार्य में दिखाना होगा, तभी जो है वो प्यार में दिखाना होगा। और केवल अगर मैं मुंह से कहूँ कि मैं तुमसे प्यार करता हूँ और बस ऐसे ही रहो तो उसका कोई अर्थ नहीं है। हालेलुया। அதேபோல கர்த்தர் கடைசி நேரத்தில் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினார்। और आखिर के समय में भी यीशु मसीह ने अपनी क्रियाओं को दिखाया। हालेलुया। முதல்ல நிந்திச்சவன் அவருடைய அந்த அன்பையும் அவருடைய ஜெபத்தையும் அவர் பிதாவிடத்துல பரிந்து பேசுறதை கண்டு 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 அந்த கிரியைகளினாலே அவன் நான் எப்படிப்பட்டவன், இவர் எப்படிப்பட்டவர் என்று அவன் அந்த பாருங்க கடைசி சில நிமிடம் தான் இருக்கு। ஆமென்। केवल कुछ क्षण ही बाकी थे, लेकिन प्रभु ने जो है अपने क्रियाओं को दिखाकर जो है वो दिखाया कि वो कैसे क्षमा करता है। हालेलुया। அவருடைய அன்பை பார்த்தா பக்கத்துல பார்த்து சொல்றா, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டது, நீ தேவனுக்கு பயப்படுற, நாமோ நம்ம செய்த பாவத்துக்கு தண்டிக்கப்படும், ஆனால் இவரோ ஒரு பாவம் செய்யவில்லையே, எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? और जो है वो जो दूसरा जन खरा था उससे कहता है कि अरे हम तो अपने पाप का भोग ले रहे हैं, लेकिन इसने तो कोई गलती नहीं की है। इसे कैसे पता चला कि यीशु मसीह ने कोई गलती नहीं की? அவர் மற்றவர்களுக்கு பரிந்து பேசுகிறத காணும்போது இவர் ஒரு பாவம் செய்யவில்லை, ஆமென், இவர் பெரிய ராஜா, ஆமென்। जब वो दूसरों के लिए जो है प्रार्थना कर रहे हैं तो उस समय में उसने देखा कि ये कोई पाप नहीं किया, ये राजा है। हालेलुया। हालेलुया। அவருடைய அன்பை அந்த சில நிமிடத்துல அவன் உணர்ந்து கொண்டான்। और प्रभु के प्यार को उसने कुछ क्षणों में ही उसने पहचान लिया। இங்க வந்திருக்கிற நாம் அவருடைய அன்பை நம்ம எவ்வளவு உணர்ந்திருக்கிறோம்? और प्रभु के प्यार को हम कितने लोगों ने हमें பாருங்க, உணர்ந்துட்டா உடனே நீ உடனே மத்தவங்க சில
பேர் கேட்பாங்க, நீ ஞானத்தை நடத்தியா, நீ அதை பண்ணியா, அதை கடைசி நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் விசுவாசிக்கிறவர் ரட்சிக்கப்படுவார். आखिर के समय में जो है बोलते हैं कि अरे तूने बपतिस्मा लिया क्या, ये किया क्या, वो क्या, लेकिन आखिर के समय में वो किसी का प्रयोजन नहीं होता है. ஒருத்தன் என்ன பண்ணா, உன்னை ரட்சித்துக்கோ என்னை ரட்சித்துக்கோ உலகத்தை கேட்டான். இவனோ நான் மரிக்க போறேன், ஆனால் நீ உன்னை ராஜ்யத்து வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். एक व्यक्ति ने कहा कि तुम अपने आप को भी उद्धार करो, मुझे भी उद्धार करो, उसने संसारिक चीज को मांगा, लेकिन इसने क्या मांगा कि मुझे तुम स्वर्गलोक में जाओगे तो मुझे स्मरण ஆனால் பதில் என்ன? प्रभु का சில जवाब நிமிஷம் தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. कुछ ஆமென். இன்றையிலிருந்து இன்றைக்கே आज से அல்லேலூயா. हालेलुया. இந்த வார்த்தை ஆண்டு நமக்கு சொன்ன இன்றைக்கு எத்தனை பேர் போவோம்? இன்றைக்கு ஆண்டவர் வந்து இன்றைக்கு என்ன நம்ம எத்தனை பேர் போவோம்? अगर प्रभु आकर कहते हैं आज, हालेलुया. तो हम में से कितने लोग उसके साथ जाएंगे? நான் போவேன், எத்தனை பேர் கை தூக்க முடியும்? बोलिए कितने लोग बोलेंगे हाँ अरे मैं मैं ये ऐसा नहीं அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு இவர் தேவன், இவருக்கு ராஜ்யம் உண்டு. उसे एक विश्वास आया कि ये राज है और इनका एक राज्य है, அவர் வருவார். कि वो आएंगे. நாம் மரித்தாலும் अगर हम मरेंगे तो அவர் வருவதை நினைவு கூறுவார். और जब वो आएंगे तो मुझे स्मरण करेंगे. அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. ये विश्वास उसके अंदर था. அவன் என்ன சொன்னா தெரியுமா? இன்னைக்கு என்ன கொண்டு போவாங்க ஆண்டவரே, प्रभु आज मुझे நீர் வரும்போது. जब आप आओ. हालेलुया. आमेन. ஆண்டவர் பாருங்க இன்றைக்கே அப்படின்றார். ஆமென். प्रभु ने कहा आज ही. என்ன ஒரு அருமையான ஆண்டவர் பாத்தீங்கன்னா, அந்த அன்பு எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. அவன் மனம் திரும்பி சில நிமிஷம் தான் ஆச்சு. वो मन फिरा के कुछ क्षण ही हुआ. ஆனால் நான் மரிக்க போறான். वो मरने वाला है. हालेलुया. हालेलुया. எனக்குள்ளது கிடைச்சிட்டு நான் மரிக்க போறேன். ஆனால் இவர் ஒரு ராஜா உண்டு, இவர் வருவார். कि मैं तो मरने वाला हूँ, लेकिन ये एक राजा है, इनका एक राज्य है. हालेलुया. हालेलुया. நடந்து படிச்சிருக்கோம். कितने बार हमने इसे पढ़ा है. உள்ள போங்க அப்படியே. அவர் கூட்டிட்டு போகும்போது பேருங்க உள்ள. उस प्रभु जब எங்க हमें போறோம்? अंदर लेकर जाते வசந்த हैं, உள்ள அப்படியே போங்க. उस वचन के अंदर चले जाना है. அழைச்சிட்டே போவார். எவ்வளவு நமக்கு தேவை अंदर அவ்வளவு लेकर தருவார். चले ஆமென். जाते हैं. அமர்ந்த தண்ணீர் என்று நல்லா சாப்பிட கொடுத்து அமர் தண்ணீர் தருவார். ஆமென். और जो है शांत पानियों के बीच में हमें लेकर जाएंगे. ஒரே வார்த்தை, இன்றைக்கு என்னுடனே பரதேசில் இருப்பாய். ஆமென். आज तो मेरे साथ स्वर्गलोक में रहेगा. அவர் நினைச்சு பார்த்திருப்பாரு. क्या उसने सोच कर देखा रहेगा? அருமையான ஒரு அருமையான சூப்பரான ஒரு வார்த்தை சொன்னார். और ये बहुत ही अच्छा वाक्य முந்தினோர் முந்தினோராய் முந்தினோர் जो ये पिछले मुंडी नाम आगे है। हो जाएंगे और आगे जो है वो पिछले हो ये जाएंगे. मुंडी ये नाम। आगे बढ़ जाए. ஒரே வார்த்தை கர்த்தருடைய இதயத்தை அசைச்சிடும். और एक वाक्य प्रभु के दिल को हिला देता है. அதை டச் பண்ணி நம்ம சொல்லுங்க. அவன் சொல்றான், ஏ நமக்கு தான்டா இந்த தண்டனை, இவருக்கு ஒண்ணுமே இல்லையே, ஆண்டவரே வரும்போது என்னை நினையும். वो दूसरे को करने से कहता है कि अरे हमें ये दंड है, लेकिन ये तो कुछ नहीं जानते हैं. प्रभु से कहता है, प्रभु मुझे स्मरण कीजिए. வீட்டுல போய் நல்லா இதை வாசிங்க. घर जाकर इसे अच्छे से पढ़िए. ஆமென். आमेन. அல்லேலூயா. அவருடைய ஆரம்பத்தை எப்படிதான் அவருடைய வாக்கு, அவருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் நமக்கு விட்டவே விட்டது. ஆமென் சொல்லுங்க. और प्रभु के प्यार की गहराई, लंबाई, चौड़ाई जो है हम नाप नहीं सकते. ஆமென். ஆமென். அந்த ஆசீர்வதிப்பாராக. இந்த நிறைவேற்றல கர்த்தர் சொல்லுங்க. மூன்றாவது வார்த்தை யாரு? என்னன்னா ले लूया तो मैं नबी को बोलूं चलेगा नहीं बोलेगी ट्रांसलेटर के ट्रांसलेटर हमें मेरे जरूरत नहीं वो हिंदी में बोल देगी, ऐसा बोल देगी वो यूपी का है. अभी तीसरा जो प्रभु का वचन है அது என்னங்க ஸ்திரீயே அதோ உன் மகன் அதோ உன் தாய். आमेन. प्रेज गॉड. इन्होंने पेशवारा अपने सर को झुका के प्रभु की ओर देखेंगे. आमेन. प्यारे स्वर्गीय पिता, हम आपको धन्यवाद देते हैं प्रभु यीशु मसीह. प्रभु इन वचनों के जरिए प्रभु आप हमें बताइए, हमें दर्शाइए प्रभु यीशु मसीह जो आप चाहते हैं कि हमारे हमसे आप बातें करें प्रभु यीशु मसीह. प्रभु हमारे हृदय खुले हुए रहे, हमारे कान खुले हुए रहे प्रभु यीशु मसीह आपके वचनों को स्वीकार करने के लिए. यीशु मसीह के नाम से मांगते हैं. आमीन. हालेलुया. प्रभु ने जो तीसरा वाक्य क्रूस पर कहा था वो ये था कि ये है तेरी माता, और यूहन्ना को देखकर उन्होंने कहा था, और उनकी माता को देखकर उन्होंने कहा कि ये है तेरा बेटा. हम इसे देखते हैं यूहन्ना की किताब 19वें अध्याय 25 में हम देखते हैं कि प्रभु ने जो क्रूस पर थे तब उन्होंने ये वाक्य कहा. हम अगर देखें तो ये अगर यहूदियों के प्रथा के अनुसार अगर हम देखें तो इनका जो सबसे पहलौटा बेटा होता है
उसका बहुत ही मुख्य एक पात्र होता है. யூதர்களுடைய அவங்களுடைய ட்ரெடிஷனை பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அந்த கல்चरல ஜூயிஷ் ट्रेडिशनல. तो ये जो प्रथा जो है उन यहूदियों में ये रहता है कि जो पहलौठा बेटा है उसके बहुत सारे कर्तव्य रहते हैं कलीसिया की तरफ और जो है अपने परिवार की तरफ भी उसके बहुत सारे जो है उसके रिस्पॉन्सिबिलिटीज या कर्तव्य जो होते हैं उसके. तो यीशु मसीह भी जैसा पासवान ने सबसे पहले यही कहा था, वो किसी नियम को तोड़ने के लिए नहीं बल्कि उस नियम को परिपूर्ण करने के लिए आए थे. जो भी नियम जो पवित्र शास्त्र में पुराने नियम में लिखा गया था, हर एक नियम को वो पूरा करने के लिए आए, किसी भी नियम को वो तोड़ने के लिए नहीं आए. जो हम मसीही लोग हैं, हमें जो सबसे पहले दिया हुआ जो आज्ञाएं जो हम देखते हैं पवित्र शास्त्र में, वो है वो 10 आज्ञाएं जो हमें दी गई थी कि तुम चोरी न करोगे, तुम तो जो है तुम व्यभिचार न करोगे. उसमें ये भी लिखा गया है कि तुम अपने माता पिता का आदर करोगे. तो ये जो पवित्र शास्त्र में लिखा गया है, ये पुराने नियम में भी लिखा है. और अगर हम देखें तो मत्ती 19:19 में जो एक धनी व्यक्ति आकर प्रभु से कहता है कि प्रभु एक अच्छा जीवन जीने के लिए मुझे क्या करना चाहिए, तब यीशु मसीह उससे कहते हैं कि जो पवित्र शास्त्र में लिखा है, पुराने नियम में लिखा है, उसे तुझे करना है. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதில்லை என்றார். तो यीशु मसीह उससे कहते हैं कि देख ये आज्ञाएं लिखे हुए हैं, इसका तू पालन कर, और अगर इन आज्ञाओं का तू पालन करेगा तो तू अनंत जीवन और अच्छा जीवन जी पाएगा. तो यहाँ पर भी प्रभु से फिर से स्मरण कराते हैं कि केवल एक अच्छा जीवन जीने के लिए जो है क्या आवश्यक है कि जो नियम दिए गए हैं उस नियम को पूरा करना भी अवश्य है. तो जैसे हम देखते हैं कि यीशु मसीह ने केवल हमें बस कह के नहीं सुनाया, जैसे बहन ने भी कहा था कि उन्होंने कार्य में बताया कि हमें क्या करना चाहिए, तो वैसे ही यहाँ पर यीशु मसीह भी उसे कार्य में दिखाते हैं कि क्योंकि पवित्र शास्त्र में लिखा गया है कि अपने माता पिता को आदर करो ताकि तुम लंबी उम्र तक जियो. और निर्गमन 20:12 में ये लिखा गया है, पढ़ेंगे யாத்ராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. तो जिस देश में तुम रहो, अगर उस देश में तुम्हें अच्छे से रहना है तो तुम्हें क्या करना है, अपने माता पिता को आदर करना है. அந்த கொடுக்கப்பட்ட தேசத்துல நீ ஆசீர்வாதமா இருக்கணுமா, நல்லா உன்னோட ஜீவன் நல்லா இருக்கணுமா, உன்னை தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. இதுதான் வந்து கடவுள் நம்மளுக்கு கற்று தந்த ஒரு பாடம். அந்த டைம்லயே எப்படி ஒரு நல்ல ஜீவன் நம்ம வாழணுமோ அதுக்கு இதுதான் நீங்க செய்யணும்னு அப்பவும் பழைய ஏற்பாடுலயும் சொல்லி தந்திருக்காங்க. புதிய ஏற்பாடுலயும் அந்த ஐஸ்வர்யவான் வரும்போதும் கடவுள் இதுதான் சொன்னாரு, இதை நீ செய், இதை நீ செஞ்சா நீ உனக்கு நல்ல வாழ்வு இருக்கும்னு கடவுள் சொன்னாரு. அதே மாதிரி அதை வெறும் வார்த்தையால சொல்லாம क्रूस पे जब वो यीशु मसीह थे उस समय पर भी उसने ये कार्य के रूप में बताया कि जो यूहन्ना था, ये जो वचन है ये हम जो चारों सुसमाचार है, मत्ती, मरकुस, लूक और यूहन्ना, इन चारों में से केवल यूहन्ना में ये लिखा गया है ये वाक्य कि ये तेरी माता है और तू उसे ध्यान रखना और ये तेरा बेटा है करके, क्योंकि ये वाक्य यूहन्ना से ही कहा गया था. जो यूहन्ना जो यीशु मसीह का चेला था, केवल उसी से ये वाक्य कहा गया था. इसीलिए हम देखते हैं कि यूहन्ना की किताब में ही केवल ये वाक्य लिखा गया है जो यीशु मसीह उससे कहते हैं. तो ये हम ऐसा भी समझ सकते हैं कि ये बहुत ही व्यक्तिगत रीति से यीशु मसीह ने उससे यूहन्ना से कहा था कि देख मैं तो अब यहाँ से इस दुनिया से इस संसार से जा रहा हूँ, अब मैं अपनी जो संसार की माता है उसका ध्यान नहीं रख पाऊंगा,
लेकिन मेरा जो कर्तव्य है वो मैं तेरे हाथ में देकर जाता हूँ कि तुझे मेरी माता को संभालना है। जो संसार का जो मेरा कर्तव्य है वो मैं तेरे हाथ में देकर जाता हूँ। क्योंकि यूहन्ना अगर आप देखें तो ये एक ऐसा चेला था जो यीशु मसीह के साथ हर एक मुख्य जो उसके जो परिस्थितियां थे, हर एक परिस्थिति में यीशु के साथ बना रहा था। जब सबसे पहले हम देखते हैं जब यूहन्ना को बुलाया गया था, जब यीशु मसीह उसे चेला बनाने के लिए जब यूहन्ना को पुकारते हैं तो केवल एक ही वाक्य करते हैं, हे यूहन्ना चला जा, मेरे पीछे चल। प्रभु ने कोई बड़े प्रचार नहीं किए उसके पास, ரொம்ப பெரிய பெரிய ஒரு பிரச்சாரம் யோனா கிட்ட பண்ணல। அவரு வேற இவ்வளவுதான் சொன்னாரு, என் பின்னால வா। அவன் அந்த நெட்ட அப்படியே போட்டுட்டு இயேசுக்கு பின்னால வந்தான்। சொன்ன மாத்திரத்துல அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவன் வந்தான்। யாருக்குமே யாருக்கு தெரியாது, ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு யோனா ஜான் வந்து அவர் பின்னாலே போனான்। அதனாலதான் if you can see that God is so pleased with him that he is he treats him as his own brother. அவர் வந்து அவனை ஆத்மீக சகோதரனா அவனை நினைச்சு எனக்கு பின்ன அவருக்கு சகோதரனா மரியாக்கு வேறையும் பிள்ளைங்க இருந்தாங்க, ஆனா அவங்க கிட்ட சொல்லாம அவருடைய ஆத்மீக பிள்ளை जो आत्मी का जो बेटा जो भाई था उनका यूहन्ना, उनसे कहा कि जो तू है तू मेरी माता का ध्यान रखना। क्योंकि उस मरियम के और भी बच्चे थे, वो भी ध्यान रख सकते थे, लेकिन यीशु मसीह जो पहलौटे बेटे के रूप में उनका जो अधिकार था उसके लिए उन्होंने यूहन्ना से कहा कि क्योंकि तू मेरा आत्मिक भाई है, क्योंकि तू हर परिस्थिति में मेरे साथ रहा है, तो मैं विश्वास करता हूँ कि तू मैं जो कर्तव्य तुझे दे रहा हूँ उसे तू पूरा करेगा। यीशु मसीह ने उस पर विश्वास रखकर उसे ये बड़ा जो एक अधिकार था उसे वो दिया। ये पहलौटे का जो अधिकार है वो बहुत ही बड़ा और सामर्थ्य अधिकार होता है। முதல் ஃபர்ஸ்ட் born ஓட ரைட்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரைட்ஸ் இருக்கும்। நம்ம பழைய நியமத்துல பார்த்தோம்னா ஏசாவுக்கும் ஈசாக்குக்கும் இருந்துச்சு, ஆனா ஏசா அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்டான், ஆனா அதனால அந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஈசாக்குக்கு வந்து சேர்ந்துச்சு। அதே மாதிரி யாக்கோபுக்கு வந்து சேர்ந்துச்சு। அதே மாதிரி இயேசுவும் அவருடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அப்படியே யோனா கிட்ட கொடுத்தாரு। இனி நீதான் என் தாயை பார்க்கணும், நீதான் அவங்கள சமாளிக்க, அவங்கள எல்லாம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீதான் எடுக்கணும்னு அந்த கிராஸ்ல இருக்கிற போதும் கடவுள் அவங்களுடைய தாயார நினைச்சாங்க। அதே மாதிரி இன்னைக்கு நம்மளும் நம்ம வாழ்க்கையில நம்ம அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிறோம்னா, எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் நம்ம தாயும் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணா நல்ல ஒரு நித்திய ஜீவனை நம்மளுக்கு, நம்ம எந்த தேசத்துல இருக்கோமோ அந்த தேசத்துல நமக்கு அவர் நித்திய जीवन तलवार है। अगर हम अपने माता और पिता को आदर करेंगे तो प्रभु जिस भी देश में हम हैं उस देश में वो हमें अच्छा जीवन देगा। हालेलुया हालेलुया। प्रभु के इन वचनों के लिए धन्यवाद, प्रभु की स्तुति हो। हालेलुया हालेलुया हालेलुया। இந்த உலகத்தை நன்றாக இருப்பதற்காக நீடித்த வாழ்வு வாழ்வதற்காக தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க। ஹalleluya ஆமென்। बढ़िया கடைசி சொட்டு ரத்தம் அது ஆண்டோடைய அந்த வலி வேதனை மத்தியிலே आखिर का लहू और उनके सारे पीड़ाओं और दर्द के बीच में ஹalleluya தாயை மறக்கலாம்। उन्होंने अपनी माता को नहीं भूला। அவருடைய எல்லா கடமைகளையும் கரெக்டா செவ்வையாக அழகா பண்ணார் ஆண்டவர்। सारे कर्तव्यों को उन्हें सही रीति से पूरा किया। ஆமென் बोलेंगे। சிலுவையில நின்ற கடைசில யார் நின்னா? சிலுவையில ஜான் தான் நின்னார்। ஆமென்। और क्रूस में आखिर तक कौन खड़ा रहा? प्रभु के साथ यूहन्ना ही खड़ा। ஆமென்। ஆண்டோட சீஷர்ல எனக்கு அதாவது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஜான் ரொம்ப பிடிக்கும்। और व्यक्तिगत रीति से मुझे प्रभु के चेलों में से यूहन्ना बहुत पसंद है। हालेलुया हालेलुया। அதனால இப்படி ஜான் பேர் வச்சிருக்கேன்। ஆமென்। इसलिए मेरे बेटे के लिए मैंने यूहन्ना करके नाम रखा। हालेलुया। ஆமென்। இந்த ஜான் ரொம்ப அவருடைய வார்த்தைகள் அந்த ஆழம் அந்த வெளிப்பட்ட விசேஷம் லெட்டர் எல்லாம் படிக்கும்போது அதை எனக்கு அப்படி உள்ளதுல ஒரு பெரிய ஜான்। यूहन्ना के जो वाक्य हैं उन्होंने जो सुसमाचार लिखे हैं वो सभी मुझे बहुत ही छूता है, इसलिए मुझे बहुत पसंद है। ஆமென்। அப்போ ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவனாக அவன் இருக்கும்போது அந்த தாய் அவருடைய தாயை தன்னுடைய தாயை அன்றையே ஏற்றுக்கொண்டார்। और क्योंकि वो प्रभु के हृदय को जानता था, इसीलिए उसी दिन उसने प्रभु की माता को अपनी माता करके जान लिया। எவ்வளவு அன்பு பாத்தீங்க ஜான்। कितना प्यार है यूहन्ना के पास। ஜான் தான் ஜான் பத்தி இருக்கிறார்। ஆமென்। मैं प्रेज गॉड। मैं जॉन தான் அவர் பத்தி இருக்கிறாரு। यूहन्ना नहीं केवल उसे
उसके बारे में लिखा है, Hallelujah. Ado un tai. ये तेरी माता है Ai ado un makan. और माता से ये तेरा बेटा है। எவ்வளவு அன்பு பாத்தீங்களா? கடைசி வரை ஆண்டோட தன்னுடைய தாயோட மரங்களை தன்னுடைய சீஷனை கொண்டு அருமையா சொன்னா மரியம்க்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க, ஆனா அவங்க நம்பி ஆண்டை ஒப்படைக்கல, இவன் தான் சரியான ஆமென் சொல்லுங்க. मरियम के और भी बहुत सारे बेटे थे, लेकिन उनके पास नहीं सौंपा कि यही सही व्यक्ति ஏன் है। தெரியுமா? அவன் தான் இருதயத்துல ஏதாவது நெஞ்சில படுத்திருந்தான், என்னோட இருதயத்துல எல்லாம் அவனுக்கு தெரியும். और जो है वो उनके कंधे पे सोया हुआ और उसके मेरे सारे हृदय की बातें उसे पता है, அதனால ஜான் ஒப்படைச்சான். और इसीलिए यूहन्ना के पास सौंपा करता है। இன்னொன்னு வார்த்தை சொன்னா சூப்பரா, और एक और वाक्य, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். माता और पिता को आदर करना, எந்த இடத்துல இருக்கீங்களோ जिस कहीं जगह पर हो। ஹல்லேலூயா. हालेलुया। நான் என் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண முடியாது. मैं अपने माता पिता को आदर नहीं कर ஏன்னா ரெண்டு பேரும் கிடையாது, ஆமென் சொல்லுங்க. सकती, इन दोनों मेरे लिए नहीं है। ஹல்லேலூயா. ஆனா அருமையான மாமா இருக்காங்க, அவங்க கனம் பண்ணுவோம். तो जो हमारे ससुर हैं उनको हम आमेन। आदर देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இன்னைக்கு கொடுத்த மூணாவது வார்த்தை, तीसरा वचन, ஆண்டவுடைய கடமையை தன்னுடைய அருமையான சிஷ்யனுக்கு கொடுத்தார். और प्रभु ने अपना कर्तव्य जो है अपने चेले को அந்த दिया, மரண தருவாயிலும் கூட தன்னுடைய தாயை மறக்கல. और उस मरने के कगार पे भी अपने कर्तव्य को नहीं அவருக்கு ஒரு भूला। சந்தோஷம், उनको एक आनंद, நான் போறேன், मैं जा रहा ஆனா हूँ, என் சிஷ்யன் என் அம்மா பார்த்துக்கொள்வோம். ஆமென். लेकिन मेरे चेला मेरे माता को देख लेगा। ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த அன்பு பிரவாகித்து ஓடட்டும். और ये प्रेम जो है हमारे अंदर और बहकर निकले। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படியே அவன் சொல்லுவான், அப்படியே கரங்களை அசைத்து, अपने हाथों को ஆண்டவரே, हिलाकर, இந்த அன்புக்காக, இரக்கங்களுக்காக, आपके इस प्रेम के लिए धन्यवाद। ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். Praise the Lord. இப்பொழுது ஹல்லேலூயா. நாலாவது வார்த்தையை அருமையான சகோதரன் பிராங்க்லின் அவர் வந்து நமக்கு முன்பாக சொல்வார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் தட்டி म्यूजिक साइड म्यूजिक தெரியாம கூடாது. நான் உலகமா இருக்கும், ஆனா கத்த உலகிக்க மாட்டாரு. म्यूजिक தான் டேஞ்சரா இருந்துச்சு. சார்ஜர் ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. आज मैं बहुत आनंदित हूँ। ஏன் சொல்லுங்க? बताइए क्यों? ஸ்டார்டிங்ல இருந்து शुरुआत ஒரு से நிர்பந்தம் இல்லாம ஃப்ரீயா விட்டுருக்கு. और பாடல் வேலை, ஆராதனை வேலை, செய்தி வேலையில எங்கேயுமே நம்ம குஷியே இல்லை. और कोई जो है कि कोई दबाव नहीं है, आराधना सभी जगहों पे बहुत ही आराम से सभी को छोड़ा है। இது நல்லா இருக்குல்ல? ஒவ்வொரு வாரம் இப்படி நடந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். हर एक हफ्ते ऐसे रहा तो अच्छा रहेगा। 11 நாளுக்குள்ள வருஷம் முடியணும். ஆனா 12 ஹல்லேலூயா. 12 அரை சாயந்தரம் அப்புறம் நம்ம மீட்டிங்கே ஆரம்பிக்குது. 12:30 के बाद ही हम अपने ஒவ்வொரு समाप्त ஞாயிற்றுக்கிழமையும் हर रविवार को இப்படி அப்படியே அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல அர்ஜென்ட் பண்ண திடீர்னு ஒரு வெட்டிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆபரேஷன் வரும். அப்படிதானே? जब ऑपरेशन करते हैं அப்ப அந்த டாக்டர் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சாதான் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். और अगर डॉक्टर उस पूरे क्रिया को पूरा करे तो ही वो पूरा சில होगा। நேரத்துல 10 நிமிஷத்துல வருஷம் முடிச்சிடலாம். कुछ जगहों पे 10 मिनट में ही आराधना சில हो நேரத்துல जाती है। லேண்ட் ஹார்டா இருந்துச்சுனாக்கி அதை சாஃப்ட் பண்ண தான் விதைக்கு நம்ம லேண்டை ரெடி பண்ண முடியும். और जब जमीन जो है वो बहुत कड़क रहता है तो சோ उसे அது வந்து டிபெண்ட் அப்பான் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நம்ம ஆராதனை அழகாக நடந்துட்டு இருக்கு. और आत्मा पिता के हाथों में हम देकर और आराधना को उनकी ओर से हम चलाएं। யாராவது சொந்த பேருக்குள்ள பசி எடுக்குதா? क्या आप कोई भी निराश है? क्या आपको भूख लग रहा है? இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம சபை வளர்றத நிப்பாட்டவே முடியாது. मैं अगर ऐसे ही जाते रहा तो हमारी कलीसिया को बढ़ने से कोई नहीं रोक सकता। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் கல்வாரி சிலுவையில வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல தொங்கிட்டு இருக்கிறார். और यीशु मसीह जो है क्रूस पर स्वर्ग और धरती के बीच में वो थे நமக்காக हमारे लिए। எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. सभी लोग छोड़कर चले गए தனிமையா अकेले। 3 ஆணிகள்ல தொங்கிட்டு இருக்கிறார். और 3 किलो में जो है वो बीच में लटक रहे हैं। நம்மளால அவருடைய பாடு மரணத்தை தியானிக்க நம்ம காத்திருக்கிறதுக்கு ஆயத்தமாகும். और उनके जो वो पीड़ाओं के उस परिस्थिति को हम स्मरण करने के लिए आज हम एक मन होंगे। சங்கீதம் आंखों को बंद करके
सारी दुनिया तेरी है, सब कुछ तूने रचाया है। सारी दुनिया तेरी है, सब कुछ तूने रचाया है। मुझको भी तूने बनाया है, तेरे जैसा क्या है, क्या दे सकता हूँ, मैं क्या ला सकता हूँ, कहना तुझे बस शुक्रिया। क्या दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहते तुझे बस शुक्रिया, शुक्रिया, शुक्रिया यीशु तेरा। சகலத்தையும் படைத்தவரே, सभी को रचाए हुए प्रभु, சகலத்தை ஆளுகிறவரே, सभी को प्रभु चलाने वाले प्रभु, மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை ராஜா. प्रभु हम बड़ाई करने के लिए कुछ भी नहीं है। உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தை आपने एक ही वाक्य कहा உங்களை உயிர்ப்பிக்கிறது, और वो हमें जिलाता है। உங்களுடைய ஒரே ஒரு சந்திப்பு आपका एक मेल मिलाप என் வாழ்க்கையை மாற்றுகிறது. हमारी जिंदगी को बदलता है। இந்த பிரசனம் आपकी उपस्थिति எங்களை மறுரூபப்படுத்துகிறது. हमें रूपांतर करता है। எங்கள் ஒரே ஒரு தொடுதல் எங்கள் கண்களை திறக்கிறது. आपका एक छूना हमारी आंखों को खोलता है ஜீவனுள்ள காரியங்களை தேட और जीवित चीजों को हम ढूंढते हैं। அதனால் எங்களோடு கூட பேசுவீராக. आज के दिन में आपसे बात कीजिए, ஒவ்வொரு இடையில் திறக்கப்படுவதாக सभी के हृदय खुल जाए இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையிலே கூறின நான்காவது வார்த்தை और यीशु मसीह क्रूस पर कहा हुआ चौथा वाक्य மார்க் எழுதின நற்செய்தி வாசகம் 15வது அதிகாரம் मरकुस 15 34வது வசனம். 34। तीसरे पहर यीशु ने बड़े शब्द से पुकार कर कहा, इलो इलो लमा सबक्तानी, जिसका अर्थ यह है मेरे परमेश्वर, है मेरे परमेश्वर, तूने मुझे क्यों छोड़ दिया। 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலேய் ஏலேய் லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இதே காரியத்தை மற்ற 27ஆம் அதிகாரம் 46 சொல்லப்பட்டிருக்கிறது. यही चीज जो है मत्ती 27 और ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். एलो एलो लमा सबक्तानी करके बहुत बड़े அதற்கு शब्द से என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். जिसका अर्थ यह है कि है मेरे प्रभु तूने मुझे क्यों त्याग दिया। அங்கு நின்றவர்கள் சிலர் இதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். और कुछ लोग जो वहाँ पे खड़े थे उन्होंने जब ये सुना तो उन्होंने ये सोचा कि ये एलिया को पुकार रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் யாரை கூப்பிட்டாரு? प्रभु ने किसे पुकारा? ஆண்டவர். पिता को पुकारा। ஆனா இவர்கள் என்ன யோசிக்கிறாங்க? लेकिन ये लोग क्या सोचने लगे? அப்ப ஏலிங்கிற வார்த்தைக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியல. एली नाम के शब्द को भी उनका अर्थ नहीं पता। ரெண்டு விதமான காரியங்கள். दो प्रकार की चीजें। ஒன்று கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் இதோட அர்த்தம். और जो आंखें खुले हुए हैं उनको ये समझ आता है। சரீர கண்ணுல பார்க்கும்போது மாம்சத்துல இவன் எலியாவை கூப்பிடுறான். और शारीरिक रूप से जब हम देखते हैं कि हाँ ये एलिया को पुकार रहे இப்படிதான் हैं, நினைப்போம். हम ऐसा ही सोचेंगे। ஒவ்வொரு செயல்லையும் हर एक जो कार्य में ஒரு ரெண்டு காரியங்கள் இருக்கு. दो कार्य ऐसे होते हैं, ஆவிக்குரிய தன்மை, आत्मिक रूप இன்னொன்று சரீர தன்மை. और शारीरिक चीजें। ஆண்டவரோடு ஊழியம் செய்த பரிசுத்த பேதுரு और प्रभु के साथ सेवकाई की पवित्र ஒரு செகண்ட்ல ஆண்டவருடைய நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் வெளிப்பாடு சொன்னான். और उन्होंने ये प्रकटीकरण किया कि आप जो है आप प्रभु के बेटे हैं, आप सर्वशक्तिमान हैं। ஆண்டவர் இந்த கல்வாரி சிலுவைக்கு நான் போக போறேன், இந்த பாடெல்லாம் எடுக்க போறேன்னு சொன்ன உடனே ஆண்டவரே நான் இருக்க வரைக்கும் நடக்கூடாதுன்னு சொல்லி டக்குனு சரீரத்தை என்ன பண்றான்?
மாம்சத்தை பேசுறாங்க. और जब प्रभु यीशु मसीह कहते हैं कि मुझे क्रूस पर चढ़ना है, मुझे ये सारे कार्य करना है, तो तुरंत वो कहता है कि प्रभु जब तक मैं जिंदा हूँ ऐसे नहीं होने दूंगा। ये शारीरिक रूप में तुरंत वो कहते हैं। இப்போ ஒரு உலக மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, और संसार के लोगों का सबसे बड़ा परेशानी क्या है? இவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, ये तो अच्छे से प्रार्थना कर இவங்க रहे हैं, நல்ல பிரசங்கம் பண்றாங்க, अच्छा प्रचार करते हैं, இவங்க அன்பை பற்றி பேசுறாங்க, प्रेम के बारे में बातें करते மன்னிப்பை हैं, பற்றி பேசுறாங்க, क्षमा के बारे में बातें करते हैं, எத்தனையோ நன்மையான காரியங்களை பற்றி பேசுறாங்க. कितने सारे भलाइयों की बातें करते हैं। ஆனா लेकिन அவங்க எதிர்பார்க்கறது என்னது? இந்த உலகத்து மக்கள் इस संसार के लोग क्या अपेक्षा करते हैं? இவங்க சொல்றது எல்லாம் இவங்க வாழ்க்கையில இருந்து வெளிப்படும்னு எதிர்பார்க்கறாங்க. वो ये सोचते हैं कि जो सारे कार्य कह रहे हैं ये इनके जिंदगी से हमें प्रकट होगा। ஆனா लेकिन எப்படி பேதுருடைய வாழ்க்கை டக்குன்னு ஒரு செகண்ட்ல மாம்சத்துல ஆண்டவரே நான் இருக்க வரைக்கும் நீ சிலுவைக்கு போக கூடாது, நான் உங்களை காப்பாத்துவேன்னு சொல்றானோ, जैसे पतरस शारीरिक रूप से कहता है कि प्रभु जब तक मैं जिंदा हूँ ऐसा होने नहीं दूंगा, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கும்போது அநேகர் இடர்ல இருக்கிறார்கள். और ऐसे ही जिंदगी को देखते हुए सभी बहुत सारे लोग ठोकर खाते हैं। குறிப்பா நம்முடைய உறவினர்கள் கூட என்னன்னா இவங்க பசுத்தமா பயங்கரமா அன்பை பற்றி போதிக்கிறாங்க, விட்டு கொடுக்கறத பற்றி போதிக்கிறாங்க, ஆனாலும் டக்குன்னு என்னாவது இவங்க மாம்சத்துல உலகத்தனோட கேவலமா பேசுறாங்களே. और विशेष रूप से हम हमारे रिश्तेदारों में देखते हैं कि वो कहेंगे कि अरे ये तो जो है प्रेम को प्रचार करते हैं, शांति को இந்த प्रचार करते இந்த हैं, கன்ஃபியூஷன்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்றவங்க கூட ஓடியே போயிடுறாங்க. और इस जो है क्लेश में जो प्रभु के पास आएंगे वो भी भाग जाते हैं। அப்போ इसलिए உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? अंदर क्या है? இது சத்தியம். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ये सच है। अंदर क्या है? மாம்சம் मांस ஆவி. मांस और आत्मा। இந்த மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று ஒருபோதும் ஒட்டாது. और ये जो मांस और आत्मा है वो एक में एक जो है कभी जुड़ नहीं இது ஒரு सकता। பக்கமா எழுதிட்டு இருக்கும், இன்னொரு பக்கமா எழுதிட்டு இருக்கும். एक तरफ खींचता है, दूसरा दूसरी तरफ खींचता है। ஆண்டவராகிய இயேசுவும் और प्रभु यीशु मसीह 100க்கு 100 ஆவியுடைய பிதாவுடைய குமாரனா இருக்கிறார். और 100% वो जो है आत्मा में पिता के बेटे बनते हैं। 100க்கு 100 சரீரத்தினால இருக்கிறார். और 100% மனுஷனாக वो வெளிப்பட்டார். मांस में और मनुष्य के रूप में दिखे। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? प्रभु को पता है या இந்த नहीं பாடு உபத்திரம் எல்லாம் நான் எடுக்கணும்னு தெரியுமா தெரியாதா? कि ये सारे पीड़ाओं के பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றத்துல வந்தாரு. कि पिता का जो इच्छा है उसे परिपूर्ण करने ही हुआ है। மத்த 26 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா मत्ती 26 में जब हम देखेंगे அவர் கெத்செமனே தோட்டத்துல वो गेत्सेमने के बागीचे में ராம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? और पूरे रात उन्होंने क्या किया? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். और वो प्रार्थना कर रहे थे। அல்லேலூயா. हालेलुया। வியாகுலப்படவும் துக்கப்படவும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். और व्याकुल होने के लिए और जो अपने आप को पीड़ाओं से गुजरने के लिए उन्होंने अपने आप இதுல को सौंपा। வியாகுலப்படுறதுக்கு துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? और इसमें व्याकुल होने और दर्द पाने जैसा क्या है? இந்த கல்வாரி சிலுவைக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க முடியாது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க முடி செய்யுங்கள். 42வது வசனம் படிங்க. 42 வாசிங்க. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணலாம் இது என்னை விட்டு நீங்க கூடாதாக உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ண லாய்க்கா? कि प्रभु क्या मैं आज ये प्रचार करने के लिए लायक? நான் சுவிசேஷம் சொல்றதுக்கு லாய்க்கா? क्या मैं सुसमाचार देने இந்த के लायक? பாத்திரம் எனக்கு நீங்க கூடுமானால் நீங்க முடி செய்யுங்க. நிறைய பேர் முன்னால வந்து பிரசங்கம் பண்ணக்கு வராம பின்வாங்கி போயிருக்காங்க. அனுபவம் படிங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். அவருடைய சித்தம் என்னது? நீ நல்லா இருக்கும் போது ஆண்டவர் துதிக்கும், நல்லா இல்லாம இருக்கும்போது துக்கப்படும் வியாகுலப்படும் ஆண்டவர் துதிக்காரு. क्या कि तुम अच्छे रहो तो आनंदित रहो और दुख में रहो तो ऐसे रहो, ऐसे नहीं। சமயம் வாய்த்தாலும் வாய்க்கட்டாலும் जो समय हो या ना हो, பலம் இருக்குதோ இல்லையோ बल हो या ना हो, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது जो उस दिन तेरे लिए दिया गया है நமக்கு கிடைக்க வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. और हमें दिया हुआ जो अवसर है उसको खोना नहीं है। வார்த்தைகள் சொல்லறதுக்கு நம்ம பெயர் கொடுக்கும் போது எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம்னு ஓடுறது. और वाक्य बोलने के लिए जो बुलाते हैं कि मुझे नहीं चाहिए, मुझे இது नहीं வந்து चाहिए। என்னது? நமக்குள்ள சரீரம் வியாகுலப்படுது. இந்த हमारे பாத்திரம் अंदर எங்களுக்கு शरीर போட்டாங்க. जो है वो व्याकुल होता है। ஆண்டவருக்கும் சரீரம் என்ன பண்ணுது? और प्रभु को भी शरीर क्या करता है? விரோதமா செயல்படுது. और प्रभु के विरोध, आत्मा के विरोध कार्य करता है। பிதாவே பிதாவேன்னு எப்பொழுதும் போட்டுக்கிட்டு இருப்பார். हमेशा कहते हैं पिता पिता पिता। லாசரு மரித்திருப்பான். लाजर मरा हुआ रहता है। கல்வர்களில் போய் நின்று ஆண்டு பிதாவே நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி, லாசருவே வெளியே வா அப்படிப்பார். और
और कब्र के सामने खड़े रह के कहते हैं पिता आप हमेशा मेरी सुनते हैं इसलिए धन्यवाद। और कहते हैं பிதாங்கிற ஒரு வார்த்தையை யார் சொல்ல முடியும்? पिता ये शब्द कौन बोल सकता है? பிள்ளை தான் சொல்ல முடியும். बेटा ही कह सकता है, बच्चे ही कह பிள்ளைன்னா ஆண்டவருக்கும் அவருக்கும் நல்ல உறவு இருக்குன்னு அர்த்தம். और बच्चे मतलब प्रभु को और தேவனே கர்த்தாவே கூப்பாடு போடணும்னா இவனுக்கு ஆண்டவர் ரொம்ப தூரம் இருக்குன்னு அர்த்தம். और है प्रभु है स्वर्ग राजा, ऐसा हम जब कहते हैं मतलब ये है कि वो और प्रभु को दूर है। சில ஆட்கள் ஜெபம் போது ரொம்ப சத்தம் போட்டு தேவனே ஆண்டவரே தாவீது குமாரனே கூப்பிடுவாங்க. और कुछ लोग जो है वो ऊंचे शब्द कहते हैं அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் ரொம்ப தூரமா இருக்காருன்னு அர்த்தம். मतलब ये वो चिल्ला के कहते हैं सबके ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க தான் கூப்பிடலாம். और बहुत दिनों के बाद आज ही पुकार रहे हैं। அல்லேலூயா. பிதாவே நீர் எப்பொழுதும் என்னுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறபடியா உமக்கு நன்றி. லாசருவை வெளியே வா என்று சொல்லும்போது வருகிறார். पिता आप हमेशा मेरी प्रार्थना को सुनते हैं, इसलिए ஒரு धन्यवाद। நாட்கள் ஒரு கேம்ப்ல ஒரு சொன்னாரு, ஒரு சீடர்கள் வந்து கேட்டாங்க, चेले ने कहा எங்களுக்கு ஜெபம் கட்டுத்தாங்க, कि हमारे लिए प्रार्थना करो। பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே என்று சொல்லி இயேசு கற்றுக் கொடுத்தார். हे परमपिता जो मेरे स्वर्ग में है, ऐसा हो करे प्रार्थना प्रभु ने उन्हें सिखाया। பிதாவின் கூப்பிடுறதுக்கு அதிகாரம் உள்ள ஒரே ஒரு ஆள் இயேசு தான். और पिता करके बुलाने के लिए अधिकार कहते அவர் தம்முடைய சீடர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? वो अपने चेलों से क्या कहते हैं? எங்கள் பிதாவே. உனக்கும் எனக்கும் அவர்தான் பிதாவே கற்றுக் கொடுக்கிறார். कि तुम्हारे और मेरे लिए वही पिता है। அப்ப நம்ம ரெண்டு பேரும் யாரு? और हम दोनों क्या है? बाय बाय। बच्चे। நீங்கள் என் மூத்த சகோதரா இருக்கிறீர்கள் சொல்றார். And हम जो है அல்லேலூயா. இந்த உறவை அவர் சொல்கிறார். அப்போ எப்பொழுதும் தேவனோடு உறவாடுகிறவனுக்கு தான் மகன் சொல்ல முடியும். और जो हमेशा प्रभु के साथ बने रहते हैं उन्हीं को बच्चा कह सकते हैं। கனெக்ஷனே இல்லைன்னா எப்படி அது அந்த உரிமையை கொண்டாட முடியும்? कोई जोड़ ही अगर नहीं है तो वो संबंध कैसे बना सकते हैं? இல்லையா? அதனால உரிமையோடு கூட பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, अधिकार के साथ है स्वर्ग में रहने वाले हमारे प्रभु, हमारे पिता, இந்த நாமம் आपका नाम மகிமைப்படுவதாக, ராஜ்யம் आपके नाम का வருவதாக, आपका राज्य இந்த आए, சித்தம் பூலோகத்தில் செய்யப்படுவதாக, பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்தில் செய்யப்படுவதாக. आपकी इच्छा जैसे स्वर्ग में होती है वैसे पृथ्वी में எங்களுக்கு भी हो। வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். और हमारे जो भोजन हमें आवश्यक है उसे எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்கள், பாவங்களை மன்னிங்க. और जो हमारे विरुद्ध दुष्ट करते हैं जैसे हम उन्हें क्षमा करते हैं वैसे हमें भी क्षमा कीजिए। அதுக்கப்புறம் தான் என் பாதி ராத்திரில ஒருத்தன் வந்திருக்கான் என்னை தேடி, அவனுக்கு கொடுக்க ஒரு ஆகாரம் இல்ல ஆண்டவரே, நீங்க ஒரு 2 அப்பம் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துல போய் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். और जो है प्रभु जो आया हुआ है उसको भोजन नहीं है करके कहते हैं कि और प्रभु आप इसे दीजिए ताकि मैं भी उसे मदद कर सकूं, ऐसा करके मैंने प्रार्थना। அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல 2 காரியங்கள் பார்க்கிறோம். यहाँ पे हम 2 कार्य, முதல்ல வார்த்தை ஆண்டவர் சிலுவையில் என்ன சொன்னார்? पहला कार्य प्रभु பிதாவே है पिता இவர்களை மன்னியும், इन्हें क्षमा करो, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது. ये क्या कर रहे हैं ये नहीं जानते। அல்லேலூயா. हालेलुया। இங்க தேவனே கூப்பிடுறார். यहाँ पे प्रभु को भी पुकारते हैं, என் தேவனே. है இந்த प्रभु। என் தேவனே கூப்பாடு போடுற ஒரு ஆள் தாவீது தான் பாத்தீங்க அதிகமா. और दाऊद ही है जिसने बहुत ऐसे है प्रभु करके पुकार रहा है। நீங்க பைபிள படிச்சு பாத்தீங்கன்னா சங்கீதம் 22 ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். और भजन संहिता 7 என்னை அப்படி அடிக்கிறாங்க, என்னை இப்படி அடிக்கிறாங்க, எல்லாரும் என்னைய புறம்பே தள்ளுறாங்க, என்னை எப்படி பாடாப்படுத்துறாங்க, என் தேவனே என்னை கைவிட்டீரோ, என்னை மறந்தீரோ, நான் அப்படி ஒடுக்கப்படுகிறேன் இப்படி ஒடுக்கப்படுகிறேன் கடுமையா புலம்பலா இருக்கும். वो हमेशा व्याकुल होते हैं कि है प्रभु देखो आगे पीछे मुझे ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா. என் தேவனே, बाल से என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொன்ன வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாக இருக்கிறேன்? அல்லேலூயா. இவர்களுக்கெல்லாம் ஏன் இந்த பாடுகளை ஊத்துறோம்? इनके लिए क्यों ये परेशानियां ये पड़ाएं? அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அந்த தேவனேன்னு கூப்பிடும் போது நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஆண்டவருக்கு அந்த பிதாவேன்னு கூப்பிடுகிற அந்த அதிகாரம் இல்லாத ஒரு தன்மைக்கு இயேசு தள்ளப்பட்டிருக்கிறார். और ये क्यों ऐसा बात है कि पिता करके ना आ सके, ऐसे एक परिस्थिति पे यीशु मसीह धकेले जाते हैं। இயேசு ஏன் என் தேவனேன்னு கூப்பிட்டாரு சொல்ல முடியுமா யாராவது? क्या कोई ये कह सकता है कि यीशु मसीह ने क्यों कहा है प्रभु? பிதாவே பிதாவேன்னு ஜெபிக்கிறாரு, பிதாவேன்னு சொல்லி ஆண்டவர் அப்பாவோட லிங்க்ல இருக்கிறாரு, திடீர்னு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஏன் சொல்றாரு? और जो हमेशा है पिता करके पुकारते हैं, तो उन्होंने इस बार क्यों है परमेश्वर करके पुकारा? எங்க அப்பா தான் இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. मेरे पिता इंस्पेक्टर है करके समझ लीजिए। வீட்டுல அப்பான்னு உறவு கொண்டாடிட்டு நான் இருப்பேன். और घर पे पिता करके मैं उन्हें
बुलाऊंगा। திடீர்னு ஒருத்தன் கொலை பண்ணிட்டேன் இல்லைன்னா ஏதோ பெரிய கொள்ளை அடிச்சுட்டேன் எங்க அப்பா யூனிஃபார்ம் போட்டு நிக்கிறாரு अगर किसी के अगर मार डाला, किसी कोई दोष कर दिया और मैं पिता को என் முன்னால நிக்கிற அப்பாவை பார்த்தா எப்படி கூட முடியும்? और मेरे सामने खड़े रहने वाले पिता को कैसे मैं बुलाऊंगा? சார் இன்ஸ்பெக்டர் सर इंस्पेक्टर ऐसे बुलाऊंगा। நான் குற்றத்துக்கு தண்டனைக்கு பாத்திரவனா இருக்கும் போது என்னுடைய உறவு எங்க போயிடும்? और मैं जब दंड के जो योग्य हूँ तो मेरा जो रिश्ता जो संबंध है वो कहाँ चला என் जाएगा? தேவனே, है प्रभु ஒரு கதறலான வார்த்தை, कि जो है दिल के गहरे से पुकारने ஒரு वाला शब्द, வேதனையான வார்த்தை, एक दर्द बड़ा शब्द, மற்றவர்களுக்காக அல்ல दूसरों के लिए नहीं, தனக்காக பரிதபிக்கிற ஒரு காரியம். और खुद के लिए जो है दया करने वाला एक। ஏன் அந்த வார்த்தையை கூப்பிட்டேன்? क्यों ये वाक्य को प्रभु ஒரு ने कहा? கருகலான வார்த்தை ஏன் அப்படி சொன்னார்? क्यों उन्होंने कहा? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ईशा का समाचार 54:7-8 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். அல்லேலூயா. இமைப்பொழுது एक क्षण भर के लिए உன்னை கைவிட்டேன். जो छोड़ दिया, அந்த இமைப்பொழுது கைவிட்ட உடனே वो क्षण भर के लिए उन्होंने जो छोड़ा, கதறாரு. वो जो है என் தேவனே, என் தேவனே. है प्रभु, है प्रभु। ஒரு மீனுக்கு ரொம்ப முக்கியம் தண்ணி. मछली के लिए बहुत मुख्य है पानी। அந்த மீனை எடுத்து தூக்கி வெளியில சேர்ல வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்? वो मछली को निकाल के अगर आप चैन में रख दें तो क्या हो जाएगा? சந்தோஷமா ஓடிட்டு இருக்குமா? क्या वो खुशी से कूदता रहेगा? தடதடன்னு அப்படியே உதறும். वो एकदम तड़पते रहेगा। அல்லேலூயா. அபிஷேகத்துல ஆவில ஒருத்தன் நடத்தப்படுறவன் ஆவில போயிட்டே இருக்கும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சூழ்நிலை வந்தாலும் அழகாக போயிட்டு இருப்பான். விசுவாச கப்பல் வந்து செல்கின் எத்தனை புயல் வந்தாலும் அடிப்பட்டு போயிட்டே இருக்கும். और जो आत्मा में चलते हैं तो बहुत ही आनंद के साथ विश्वास के साथ चलते रहेंगे। புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது அக்கறை நோக்கி. जो है जो तूफान आए तो भी जो है आगे बढ़ते चले जाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। ஆழக்கடல போனாலும் சரி எந்த சிச்சுவேஷன்னாலும் அழகா போயிட்டு இருக்கோம். गहरे सागर में चले या कहीं पे भी चले बहुत अच्छी रीति से चलता நம்ம है। ஆத்மால நம்ம வாழ்க்கையில அப்பாவோட பிரசன்ஸ் கொஞ்சம் விலகும் போது இமைப்பொழுது விலகும் போது और प्रभु का उपस्थिति जो एक क्षण के लिए भी अगर என் नहीं தேவனே, जाता है, என் है தேவனே, प्रभु, है ஏன் प्रभु, என்னை கைவிட்டீர்? क्यों मुझे छोड़ दिया? அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம சரி பண்ணக்கூடிய காரியம் எங்க? जो सही करने वाला चीज क्या है? ஆண்டவரோட உறவை தான் கடைசியில் புதுப்பிக்கணும். और वो जोड़ को जो है वो नया करना இங்க है। ஆண்டவராக இயேசு இந்த சுமையை சுமப்பதற்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்காக வந்தார். यहाँ पे यीशु मसीह जो है प्रभु के इच्छा को पूरा करने के लिए आए। அல்லேலூயா. हालेलुया। அங்க போய் நாம உபாதி வச்சோம் எதாவது நடக்குமா? நடக்காது. அல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். यूसुफ को प्रभु ने जो है सपना दिया நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படி ஆசீர்வதிப்பேன் உயர்த்துவேன்னு சொல்லிட்டாரு. और तुझे ऐसे आशीष दूंगा वैसे आशीष दूंगा सब कुछ कह दिया। திடீர்னு அவன் வாழ்க்கையில என்ன நடக்குது? अचानक उसकी जिंदगी में क्या होता है? சொத்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து புளியோத்திக்கு போடுது. उसके खुद के परिवार उसको गड्ढे में डाल देते हैं। அண்ணா ரூபன் அண்ணா கைவிட்டுட்டியே. रूबन भाई तूने तो छोड़ இவன் दिया। யாரோட கனெக்ஷன்ல இருக்கான்? ये किसके साथ जोड़ में எங்க है? மூத்த அண்ணன் இருக்கான், இளைய அண்ணன் இருக்கான், எல்லா அண்ணனும் பாத்துக்கொள்றாங்க. मेरा बड़ा भाई है, मेरा छोटा भाई ஆனா है। இவனுக்கு ஒரு சித்தம் இருக்குது, தேவனுடைய சித்தம். लेकिन इसके लिए प्रभु ने एक योजना रखा அந்த था। சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்குன்னா தனிமைப்படுத்துவார். अगर ये योजना पूरा होना है तो प्रभु उसे अलग करेंगे। அதுல வந்து என்ன கதறினாலும் என் தேவனே ஏன் கைவிட்டு அழுதாலும் நடக்காது. और तब भी अगर पुकारे है प्रभु तो भी कुछ होगा नहीं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சரீரத்துல இருந்து சரீர கண்ணுல பார்க்கும்போது வேதனையான காரியமா இருக்கும். और शारीरिक रूप से जब हम देखते हैं तो बहुत ही पीड़ाएं होंगी। ரூபன் அண்ணா எல்லா அண்ணனும் என்ன ஓடுனாச்சுன்னா இவனுக்கு வித்தாச்சுன்னா எவ்வளவு ரூபா கிடைக்கும்? और सभी सट्टे लोगों ने गलत सोचा है, कि वो अगर गलत अगर है। इसको हमने बेच डाला तो इतना पैसा मिलेगा। ஆனா தேவன் அவனை ஒப்பு கொடுக்கிறார். और प्रभु जो है उसे सौंपते हैं। எலிசாவுக்கு நல்லா தெரியும், एलिशा को बहुत अच्छे से எலியா கூட வேலை செய்றோம். एलिया के साथ काम कर रहे हैं। அல்லேலூயா. எனக்கு நீர் இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரணும்னு தெரியாதா? कि आपको दुगना करना भाग दे। ஆனாலும் எலியா ஓடிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு தெரிய விடாட்டு இவன் குடுக்குடான்னு ஓடிட்டு இருப்பான். और एलिया सोचते हैं कि इसे देना नहीं है करके उससे भागते रहते हैं। அல்லேலூயா. ஆனா எலிசா வந்து கேர்ஃபுல்லா என்ன பண்ணுவான்? பின்தொடர்ப்பான். लेकिन एलिशा जो है उनके पीछे ही எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி எட்டிப்பா பிடிப்பான். और एलिया का प्रभु कहाँ है करके दुगने गुनाह से उन्हें पकड़े रहता है।
எலிசாவோட சப்போர்ட் இல்லனாலே எலியாவோட சப்போர்ட்னால எலிசா என்ன ஆயிருந்தான்? एलिया की सपोर्ट की वजह से एलीशा क्या होता है? எலியா का सपोर्ट இல்லனா எலிசாவோட நிலைமை என்னது? और अगर एलिया का जो सहायता नहीं रहेगा तो एलीशा का क्या हाल हो जाएगा? தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை. वो अकेलापन का समय परिस्थिति। தேவன் சில சங்கதிகளை சில சித்தத்துக்கு அழைத்திருக்கும் போது தனிமைப்படுத்துவார். और कुछ लोगों को जो पुकारते हैं तो उन्हें वो अलग करते हैं। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. गलतियों 5:17 पढ़ेंगे। மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றாதபடி அதை தடை செய்யறதுக்கு இது போராடும். प्रभु की इच्छा न करने के लिए जो हमारे विरोध करता है। ஹல்லேலூயா. हालेलुया। மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் और शरीर जो है आत्मा के विरोध, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. और आत्मा जो है शरीर के विरोध जो है लालसा करती நீங்கள் है। செய்ய வேண்டியவை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. और तुम जो करना चाहते हो उसे तुम ना करो, ऐसे ही है दूसरे के विरुद्ध होते रहते हैं। ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் இந்த ஆவிக்கும் சரீரத்துக்கும் என்ன நடக்கும்? எப்பவுமே ஃபைட் நடக்கும். ये आत्मा और शरीर के बीच में हमेशा एक लड़ाई रहती है। ஆவி உற்சாகம் உள்ளது. और आत्मा जो है वो बहुत ஆவியை उत्साह, உயிர்ப்பிக்கும், आत्मा जो है जीवित करता சரீரமோ है, சாகடிக்கும். लेकिन शरीर जो है वो मार डालता है। ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் மொத்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்ட குட்டியாய் இயேசு வந்திருக்கிறார். और जो ये पूरे संसार के पापों को उठाने वाले यीशु मसीह आए। ஒரு ஆடு நம்ம வீட்டுல வளர்க்கிறோம். अगर एक भेड़ को हम ஒரு हमारे நாள் உண்டு. एक दिन आए அந்த हैं, நாள அந்த ஆட்டை வளர்த்தவன் தன்னுடைய பாவங்கள் எல்லாம் இந்த ஆடு மேல சுமரட்டும் சொல்லி தன்னுடைய கையை வைப்பான். और एक दिन पे जो है वो उस भेड़ के ऊपर जो है अपने हाथ रखते मेरे सारे पाप इसके ऊपर आ जाएगा। இவனோட பாவங்களுக்காக இவனுடைய அக்கிரமங்களுக்காக இந்த ஆடு கொல்லப்படுகிறது. ஏன்னா ரத்த சிந்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். நான் மறிக்கொண்ட இடத்துல இந்த ஆடு மறிக்குதுன்னு சொல்லிட்டு இவன் கையை கொண்டு எங்க மேல வைக்கான்? ஆட்டு மேல வைக்கிறான். और इसके पापों के लिए जो है वो अपना हाथ जो है उसके सर पर रखता है कि मेरे जो सारे पाप है वो ये, क्योंकि रक्त बलि के बगैर उड़ने तो अंदर- पाप निर्वाण नहीं होता। உடனே அந்த ஆடு வெட்டப்படுது. और वो भेड़ जो है वो मार जाता है। இவனோட பாவத்துக்காக ஒரு குற்றமும் செய்யாத அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி வெட்டப்படுகிறது. और इसके पापों की वजह से वो भेड़ जिसने कोई भी गलती नहीं की है वो मारा जाता है। பரமபிதாவானவர் परमपिता जो है பாவத்தை பாராத சுத்த கண்ணர். और वो पापों को न देखने वाले ऐसे पवित्र खुदा है। அவர் பரிசுத்தம் உள்ளவர். वो पवित्र है எல்ல கூட பாவம் இல்லாதவர். और थोड़ा सा भी उनमें पाप नहीं है। பிதாவே பிதாவேன்னு கூப்பிடும்போதெல்லாம் ஜெபத்தை கேட்டவரு है पिता करके जब ये உலகத்துல நம்ம எல்லாரும் செஞ்ச எல்லா பாவம் ஒரு நொடி இமை பொழுது இயேசு மீது வைக்கப்பட்டது. और जो है हमने इस दुनिया में जितने भी அவர் நம்முடைய பாடுகளை அக்கிரமங்களை பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். और हमारे सारे पापों को उसने क्रूस पर उठाया। அவர் மேல இமை பொழுது வைந்த பொழுது बस एक क्षण भर वो पाप उनके ऊपर रखा गया। ஆண்டவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவுக்கும் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. और यीशु मसीह को और पिता का जो है वो संबंध एक क्षण के लिए टूट गया। இவர் பாவமாக்கப்பட்டார். वो पाप बने। அவர் பாவம் செய்யாதவர், जो पाप न किए, என்னல கூட பாவம் இல்லாதவர், एक நம்ம எல்லாருடைய பாவமை அவர் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. हम सभी के पापों को जो उठा लिया। இவர் பாவம் ஆக்கப்பட்டனால பிதாவுக்கு இவருக்குள்ள கனெக்ஷன் போனனால क्योंकि इन्होंने हमारे पापों को उठाया और पिता के இவர் பிதாவேன்னு கூப்பிடுற உறவு கிடைக்கல, தேவனேன்னு கதறார். क्योंकि पिता करके पुकारने वाले को अधिकार नहीं है, इसलिए है परमेश्वर करके पुकारने। அதனாலதான் நம்ம இதுல ஏசாயால பார்த்தோம், இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன் என்று தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக. और यशायाह में कहा गया जैसे कि एक क्षण भर के लिए जो है मैंने छोड़ दिया करके தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக उनकी इच्छा पूरी हो इसलिए இமை பொழுது கைவிடப்பட்ட ஒரு क्षण சூழ்நிலை. भर के लिए वो छोड़ உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல என்ன உலகத்துல எல்லாருடைய கனெக்ஷனை ஆண்டவர் கட் பண்றாரு என்று சொன்னார். अगर आपकी जिंदगी में मेरे संसार के लोगों के साथ தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டத்தை நீங்க சுதந்திரிக்க போறீங்கன்னு அர்த்தம். प्रभु आपके लिए रखे हुए एक बड़े योजना இல்லையா? पाने இந்த वाले கனெக்ஷனை வச்சுக்கிட்டு உனக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செயல்படுத்த முடியாது. और इस जोड़ को रख के आप जो है प्रभु की इच्छा को पूरा नहीं कर सकते हैं। எல்லா கோத்திரத்துக்கும் பங்கு கொடுக்கும்போது யூதா கோத்திரத்துக்கு நான் தான் உனக்கு பங்குன்னு சொல்லி பிரிச்சுட்டாரு. और सभी को जो है जब प्रभु भाग दे रहे थे तो लेवियों को प्रभु ने कहा कि मैं ही तेरा भाग हूँ। நாள் ஒன்று வந்தது. और एक दिन ऐसा आया யோசேப்பு பஞ்ச காலத்துல எல்லாரும் கஷ்டப்படும் போது எகிப்துல மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறான். और यूसुफ जो है
देश में एक बड़े पद पे था। அப்பொழுது அந்த குடும்பத்தில் யாக்கோபு குடும்பம் முழுவதும் காக்கப்படுகிறது. याकूब का पूरा परिवार जो है ஒருவேளை அண்ணமார் குயிலத்துக்கு போடாம இருந்திருந்தா, अगर वो भाई अगर इसको गड्ढे में नहीं डालते, ஜெயிலத்துக்கு போடாம இருந்திருந்தா, इसे बंदी गृह में இனி नहीं ஏன் போட்டீங்கன்னு கேட்டு யோசேப்பு கதை இருந்தா போய் சேர்ந்துக்க முடியுமா? अगर यूसुफ ये पूछा कि मुझे क्यों डाला, ஆண்டவரே உம்முடைய சித்தம் எனக்கு நிறைவேறட்டும், वो केवल ये था कि நான் இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். इसीलिए मैं बुलाया गया हूं। அப்போ தேவன் சில நேரங்கள தம்முடைய எல்லா சிச்சுவேஷனையும் அப்படி கட் பண்ணி கொண்டு போறாருன்னா ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறது. யாருக்கு கண்ணு திறந்திருக்கிறோ அவங்களுக்கு டென்ஷனே இருக்காது, கவலையே இருக்காது. जो प्रभु अगर हमें उस सारे संबंधों को तोड़ के लेकर जाते हैं, तो जो प्रभु के जिनकी आंखें खुले हैं केवल वही देख सकते हैं और उन्हें कोई चिंता नहीं होगी। அவர் ஒருபோதும் ஒருவனை கைவிடாதவர், உடம்பை தள்ளாதவர். वो किसी को न छोड़ते हैं न त्यागते हैं। அல்லேலூயா. இமைப்பொழுது கைவிடப்பட்ட சூழ்நிலை एक வரும், क्षण भर के लिए जो है छोड़ा जाने वाला परिस्थिति आ ஆனா सकता நித்திய है, மகிமைக்காக நம்மை மறுபடியும் உயர்த்துவார். लेकिन अनंत महिमा के लिए वो हमें फिर से அல்லேலூயா. उठाएंगे। ஆகவே இந்த நாட்கள்ல ஏன் சொல்லிட்டு அநேக வேதத்தை பார்க்கிறோம், ஏன் இது நடக்குது, और देखते हैं क्यों करके पुकारने वाला। அல்லேலூயா. இந்த ஏன்கிற வார்த்தை அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம், और ये क्यों करके बोलने वाला शब्द हम बहुत जगह पे देखते हैं, அல்லேலூயா. ஆனாலும் நாம் கேள்விகள் கேட்க அழைக்கப்படவில்லை. लेकिन हम जो है प्रश्न पूछने के लिए नहीं बुलाए गए हैं, ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम पिता करके सौंपने के लिए बुलाए गए हैं। அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சில நேரங்களில் சந்திக்கிறார், हमारे पिता हमसे मेल मिलाप करते हैं, பவுலை சந்திக்கிறார், மோசேயை சந்திக்கிறார், தாவீதை சந்திக்கிறார், எல்லாத்தையும் சந்திக்கிறார், தனிமைப்படுத்தி டக்குன்னு அவரை வேற லெவல் கொண்டு போவார். मूसा से मिलते हैं और सभी से मिलकर जो है अलग उन्हें लेकर जाकर और ऊंचे स्तर पर लेकर जाते हैं। அத்தி மரத்தை நல்லதான வசனம் கொடுத்து நல்லதான ஜெபிச்சு நல்லதான நடத்திட்டு இருக்குது. और अंजीर का पेड़ जो है अच्छे से ही चल के तो अच्छा से ही तो फल ஆண்டவர் देता है, கேட்கிறாரு, ஏன் ஒண்ணும் நடக்கல, கனி கொடுக்கலையே? क्यों इसने कोई फल नहीं दिया। அல்லேலூயா. அத்தி மரத்தை பார்த்து கேட்கிறாரு, वो अंजीर के पेड़ को देखकर कहते हैं அல்லேலூயா. हालेलुया। அவர் என்ன தேடுதார்? क्या ढूंढते हैं? லூக்கா 13:7 மட்டும் படிச்சுங்க. लूका 13:7। அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடுகிறேன்,